ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகள் என்னென்றால் சபையை குறித்துத்தான். ஏனென்று கேட்டால் நாங்கள் கண்டிப்பாக சபையை குறித்துத்தான் நாங்கள் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்று கேட்டால் சபைகளில் இன்றைக்கு சமாதானம் இல்லாத நிலைமைகள், ஐக்கியம் இல்லாத காரியங்கள், அன்பில்லாத காரியங்கள், சுகபோகமான காரியங்கள் இப்படியா இருக்கிறபடினா நான் அநேக சபைகளை நான் பார்த்து கேட்டு வருகிறேன், பார்த்தும் இருக்கிறேன். அதனால் சபைகளில் நாம் எப்படியா இருக்க வேண்டும். சில பேர் சொல்லலாம் என்னென்று கேட்டால் பிரச்சனைகள் இல்லாத இடம் உண்டா என்று கேட்கிறோம் இல்லையா? ஆனால் பிரச்சனைகள் இல்லாத இடங்கள் இல்லை. ஆனால் பிரச்சனை ஏன் வர வேணும், அதாவது சபைகளுக்குள்ள ஏன் பிரச்சனைகள் வர வேணும் ஏனென்று கேட்டால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர வழியாய் கொண்டு வரும்போது முறுமுறுத்தார்கள். அது ஆண்டவருக்கு கோபத்தை ஊட்டினது. அதே மாதிரி தான் ஆண்டவர் சபைகள்லேயும் சொல்வார், சபையானது ஒரு பரிசுத்தமானது இடம். அப்போ அந்த இடத்துல நாங்கள் பரிசுத்தப்படுகிறதுக்கு தான் அந்த இடம், பரிசுத்தத்திலேருந்து பரிசுத்தத்துக்கு கடக்கிறதுக்கு தான் அந்த இடம். அதனால் சபைகளில் நாங்கள் எப்படியா இருக்க வேணும், என்ன மாதிரி இருக்க வேண்டும் என்கிறத நாங்கள் யோசிக்க வேணுமே ஒழிய, எந்த சபையில் பிரச்சனை இல்லை, எந்த சபையில் எந்த இடங்களில் பிரச்சனை இல்லை அப்படியாண்டு இல்லை. நாங்கள் பிரச்சனைகள் வராதபடிக்கு பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்று கேட்டால் பரிசுத்தவான்களுடைய சபையிலே நீதி விளங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய சபையிலே துதி விளங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் பரிசுத்தவான்களாக இருக்க வேணும் என்று நாங்கள் விரும்ப வேணும். ஏன்னா இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு எவ்விதம் இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஏனென்றால் நாங்கள் எங்கே எல்லா இடமும் நடக்கிறதானே எங்கள் இடத்துலையும் நடக்குது என்றது மாதிரி அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. ஏனென்று கேட்டால் ஆண்டவர் இனிமேல் தப்பு செய்யாது என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். தப்பை செய்து போட்டு நாங்கள் நிற்கிறதற்கு அல்ல, இனி தப்பு செய்யாது, இனி பாவம் செய்யாதே போ என்று தான் சொல்கிறாரே ஒழிய, பாவத்தை செய்து போட்டு நாங்கள் நிற்கிறதுக்கு அல்ல அந்த இடம். எங்களுக்கு அந்த இடம் எங்களை ஒரு பரிசுத்தப்படுத்துகிற இடமாக இருக்குது. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற இடமாக இருக்குது. அதனால் நாங்கள் இன்றைக்கு சபையை குறித்து ஒரு விசை கவனிப்போம். என்னால் எவ்வளவுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு தான் கொடுக்க முடியும். என்னென்னு கேட்டால் இப்போ எல்லா இடமும் காய்ச்சல்கள், தடிமல்கள், பல பல வியாதிகளினாலே ஜனங்கள் பாதிக்கப்படுற நிமித்தம் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தான் எதையாவது ஆண்டவர் கொடுக்க நினைக்கிற அளவுக்கு தான் கொடுக்க முடியும். என்னென்னு கேட்டால் இங்கே இன்டர்நெட்டுகளும் கொஞ்சம் நிற்கிற இடத்துல வேலைகளும் செய்கிறது குறைவு. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சபையை குறித்து தான் நான் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறேன். என்னென்னு கேட்டால் சபையை குறித்து கொடுக்கும்போது மனம் திரும்புதல் வரும். ஏன்னு கேட்டால் நாங்கள் சரியான விதத்தில் மனம் திரும்பாட்டா ஒரு இடத்தில் சொல்லப்படுகிறது அவவிசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறது, விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதனால் நாங்கள் ஒரு விஷயம் ஜெபம் பண்ணி இதுக்குள்ள நான் கடந்து போக விரும்புகிறேன். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, நீங்கள் எங்களை நடத்துங்க. உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உம்மிடத்தில் இருக்கிறது ராஜா. நீங்கள் பேசுங்க, நீங்கள் வெளிப்படுங்க. எங்களுடைய மாம்சத்தையும் எங்களுடைய இரத்தத்தினையும் ஆண்டவரே தகப்பனே மூடி ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே ஆண்டவரை நிறையப்பட்டு நீர் பேசும்படியா ஜெபிக்கிறேன். எங்களுடைய மாம்சமோ இரத்தமோ ஆண்டவரை பேசக்கூடாது ராஜா. ஆண்டவரே, மாம்சத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் அது பேசக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகள் பேசுவதாக தேவன் இடைப்படுவாராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து ஆண்டவரே சகலமும் நன்மைக்கு இதுவாய் நடத்துகிறவர் பேசும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கேட்கிறவர்கள் ஒவ்வொருத்தரும் அதை கேட்க காதுகளை திறந்தவர்களாயும் இருதயத்தை திறந்தவர்களாயும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது அப்போஸ்தலர் நடவடிக்கை. நாங்கள் அன்றைக்கு பார்த்தோம் என்னென்னு கேட்டால் சபையை குறித்து ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேணும். நமக்குள்ள அர்ப்பணிப்புகள் இருக்க வேணும். ஒரு விண்ணப்பம் பண்ணினால் அதை செய்ய வேண்டும். அர்ப்பணிப்பு என்றால் என்ன? தேவனை குறித்து நாங்கள் இருக்கிற நோக்கம். என்னென்னு கேட்டால் இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா, நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவர் அநேக காரியங்களை எங்களுக்கு செய்தார், ஆனால் தேவனை நோக்கி ஓடுகிறோம் என்று சொல்லுகிறோம்.
ஆனாலும் அந்த ஓட்டத்தில் நாங்கள் இறுதி வரைக்கும் நிலைத்திருந்து ஓட வேணும். அதுதான் எங்களுக்குள்ள அர்ப்பணிப்பு இருக்க வேணும். ஆண்டவரே உம்மை நோக்கி நான் ஓடுவேன் என்ற அந்த அர்ப்பணிப்பு ஆண்டவருக்குள்ளே இருக்க வேணும். என்னென்னு கேட்டால் நாங்கள் ஒரு காலத்தில் அர்ப்பணித்த நாங்கள் இன்றைக்கு விழுந்து போகிறோம். எதனால் விழுந்து போகிறோம், எப்படி விழுந்து போகிறோம் நான் பிறகு உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆனாலும் எங்களுடைய அர்ப்பணிப்பை மீறி நாங்கள் நடக்கக்கூடாது. என்ற வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் ஓட்டத்தில் நாங்கள் ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்னடா நாங்கள் பவுலடியானை நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா, அவன் நல்ல ஓட்டத்தை ஓடினான், விசுவாசத்தை காத்து கொண்டான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அவன் ஓடின ஓட்டம் தேவனை நோக்கி ஓடினான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தேவனை நோக்கி ஓடுகிறோமா? இன்றைக்கு சபையெல்லாம் எத்தனை ஒரு சபை அல்ல, பல சபைகளிலே நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால் அவவிசுவாசத்தின் நிமித்தம் விழுந்து போகிறவர்களும் உண்டு. அதே சமயத்தில் பிரச்சனைகளின் நிமித்தம் விழுந்து போகிறவர்களும் உண்டு. சபைகளுக்குள்ள நாங்கள் எப்படி வாழ வேணும், எப்படி இருக்க வேணும் என்பதை எங்களுக்கு வேதம் திட்டத்தெளிவாய் ஒவ்வொரு இடத்துலையும் கற்றுக் கொடுத்துருக்குது. அப்போ நாங்கள் இந்த கற்றுக் கொடுத்த வழியைத்தான் நாங்கள் நாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அப்போ எப்படியாம் நடந்து பெருகினதா? அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமரியா நாடுகள் எங்கும் உள்ள சபைகள், எல்லா நாடுகளிலும் அந்தியோக்கியா தேசத்திலே கிறிஸ்தவர்கள் என்று பேர் பெற்றார்களே இவர்கள். அப்போ நாங்கள் எங்கெல்லாம் சபைகளை நாங்கள் வைத்திருக்கிறோமோ அங்கு நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமோ, பக்தி விருத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எந்த இடத்துல நிற்கிறோம்? இப்போ நாளைய தினம் ஞாயிறு ஆராதனையில் நாம் எப்படியான நினைவுகளோடு, எப்படியான சிந்தனைகளோடு, எப்படியான ஒரு குறிக்கோளோடு வருகிறோம், எப்படியான ஒரு அர்ப்பணிப்போடு வருகிறோம் என்கிறது தான் முக்கியமானது. அப்போ நாங்கள் பார்க்கிறோம் என்னென்னா, சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி இருந்தால் சமாதானம் எங்களுக்குள்ள இருக்கணும். என்னடா சமாதானத்தின் தேவனைத்தாங்க நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். சமாதானத்தை விட்டு சென்றவரைத்தானே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் சமாதானத்தை கொடுக்க வந்தவரைத்தானே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்போ நாங்கள் ஆராதிக்கிற எங்களுக்குள்ள என்ன இருக்கணுமா? சமாதானம் இருக்கணும், பக்தி விருத்தி இருக்கணும், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அப்போ அதனால நான் ஆண்டவரோடத்தை கேட்குறேன், நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே, நான் குமாரனானால் எனக்குரிய பயம் எங்கே என்று கேட்கிறார் இல்லையா? அப்போ எங்களுக்குள்ள அந்த பயபக்தி இருக்க வேணும். நீங்கள் வீடுகள் நாங்கள் நினைக்கிறோம் சபையை ஒரு வீடென்று நினைத்து வீட்டில் நாங்கள் என்ன செய்கிறோமோ அதை நாங்கள் சபையிலையும் செய்ய பார்க்கிறோம். அப்போ இதுகளெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். அப்போ அதனால் நாங்கள் இதை விட்டு விலக வேண்டியவர்களாக இருக்கிறோம். தவறு யாரும் செய்யலாம் என்று நாங்கள் சொல்லுகிறோம், தவறு யார் தான் செய்யாதவர்கள் என்று சொல்லுகிறோம். உலகத்தானே பார்த்து சொல்கிறோம், அவள் அப்படி இப்படி அவங்க செய்கிறாங்கன்ட்டு நாங்களும் அதைத்தானே திருப்பி என்ன செய்கிறோம்? நாய் தன் கக்கினதை நக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ நீ விட்டுட்டு வந்ததை பேருந்து திரும்பி அதை தூக்கி வைத்து நீ சபையிலே நடக்கிறது இதுகள்ன்றதெல்லாம் பொல்லாத காரியங்கள். சபை என்றது ஒரு ஆண்டவருடைய ஸ்தலம். இரண்டுதான் தேவன் சபையை கட்டாவிடில் யார் கட்டுவது? தேவன் சபையிலே உலாவிடில் யார் உலாவுவது? அப்போ தேவன் உலாவுறதுக்கு, தேவன் கட்டுகிறதற்கு, தேவன் காரியங்களை நடப்பிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுக்குள்ள என்ன இருக்குது? சமாதானமற்ற நிலை இருக்குது. அப்போ அதை நாங்கள் எடுத்து போட வேண்டியவர்களாக இருக்கிறோம். மன்னிக்கிறவர் தேவன், அது எங்களுடைய கரத்தில் இல்லை. என்னென்று கேட்டால் அவர் இனிமேல் பாவம் செய்யாது என்று சொல்லி போட்டுத்தான் விடுறாரு. அது இனி அவர் அதான் சொல்கிற கடைசி காலத்தில் கோப ஆக்கினைகள் நிறையும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் பார்க்கிறோம் தானே, கடைசி காலம் என்று பிரசங்கிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நாங்களும் திருந்த வேண்டிய இடங்கள் எங்களுக்கு இருக்கு என்பதை உணர்ந்து புரிந்து நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதில் நான் தொடர்ந்து உங்களுக்கு வாசித்து கொண்டு போகிறேன். பேதுரு போய் எல்லாவற்றையும் சந்தித்து வருகையில் அவன் லீத்ரா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்துக்கு போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேலே திமிர்வாதம் உள்ளவளாய் கிடந்த ஐயனாயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். ஐயனேயா என்னும் பேருள்ள மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐயனேயாவே, கிறிஸ்து உன்னை குணமாக்குறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான்.
உடனே அவன் எழுந்திருந்தான். அப்போ பாருங்க, பேதுருவுக்கு இருந்த ஆவியானவர் எப்படியா? அப்போ நாங்கள் இங்கே பார்க்கிறோம், எங்களுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின சபைகள் எப்படியா நடந்து பெருகினதான்? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் சபைகள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் சபையில் இருந்தால் ஏனுங்க சபையில் பிரச்சனை? சபையில் காலத்துக்கேற்ற பிரயோஜனத்துக்கேற்ற வார்த்தையை கொடுத்து பிள்ளைகளையோ பெரியவர்களையோ முதியோர்களையோ எல்லாரையும் கட்டி எழுப்ப வேண்டும். அப்போ நாம் என்ன செய்ய விடுவோம்? சபைக்கு நாங்கள் ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பாஸ்டர் வந்து சொன்னார், என்னென்னு கேட்டால், வில்லையும் அம்பையும் வைத்து சொன்னார். என்னென்னு கேட்டால், இந்த அம்புக்குரிய நேரை வச்சு சட்டி நேராக வச்சு அடிக்க வேணும். அப்போ தானே அது நாங்கள் ஓடுற ஓட்டத்துக்கு தான் அவர் சொல்கிறார். என்னென்னு கேட்டால், நாங்கள் வந்து எங்களுடைய அர்ப்பணிப்பு யாரை குறித்து இருக்குது? தேவனை குறித்து. அப்போ தேவ நோக்கம் இருக்கணும் எங்களுக்கு. அது அப்போ நாங்கள் பார்க்குறோம். என்னென்னு கேட்டால், தாவீது ராஜா ஒரு கூழாங்கல்லினால் கெட்ட போலால் ஒரு கோழியாத்தே நெத்தியில் அடித்தான்டேக்கல. அப்போ அந்த நெத்தியில் அடிக்கும்போது என்ன நோமலாக அடிக்க முடியுமா என்ன? இல்லையே. ஆண்டவர் இருந்தார் அவனோட ஆண்டவர் இருந்தபடியாக தானே அடிக்க முடிஞ்சது. சும்மா எல்லாம் அது ஒரு 4 கல் 5 கல் போய் கடைசி ஒரு 10 கல்லுக்கிட்ட அடித்தா தானே ஒரு மாங்காய் விழுமண்டுவாங்க. சரியோ? ஆனால் இது குறி வச்சு அடிக்கிறதுக்கு கர்த்தர் தேவை நமக்கு. அப்போ நாங்கள் உங்களோட ஓட்டத்தில் ஆண்டவர் தேவை. ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருக்கு நடுங்கிறவனை தான் கண்ணோக்கி பார்க்கிறாரு. அப்போ அந்த காரியங்கள் தேவை. நான் இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு விதம் இருப்போம்னு தெரியாது. எத்தனையோ பேர் நோய் வந்து போன வருஷம் இருந்தவர்கள் இந்த வருஷம் இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் சமாதானமாக இருக்கணும், எவ்வளவு தூரத்துக்கு அன்பாக இருக்கணும், எவ்வளவு தூரத்துக்கு ஐக்கியமாக இருக்கணும். நாங்கள் யாரும் ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்ட நாங்கள் ஒரே பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சபையிலே நாங்கள் பரிசுத்தமாய் தேவனை ஆராதிக்க ஒரு மனமாய் ஐக்கியமாய் வந்து நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த ஒரு மன ஆவி எங்களுக்குள்ள இருக்க வேணும். இன்றைக்கு பேதுருவிடத்தில் இருந்தபடியினால தான் பேதுரு அநேக ஜனங்களை வழி நடத்தினான். இன்றைக்கு சுவிசேஷ வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது யாராலே? ஆண்டவராலே இல்லையே, உங்களால். ஏனென்று கேட்டால் உங்களுக்கு போக விருப்பம் இல்லை. சுவிசேஷங்களை அறிவிக்கிறதுக்கு உங்களால் முடியல. காலங்களையும் நேரங்களையும் பிரயோஜனப்படுத்த வேணும் இல்லையா? அப்போ நாம் சபைக்குள்ளே இருக்கிற எங்களுக்குள்ள என்ன இருக்கணுமா? சபையை கட்டுகிற நோக்கம் இருக்க வேணும். சபையை இடிக்கிற நோக்கம் இல்லை, சபையை கட்டுகிற நோக்கங்கள். அநேக சபைகளில் அநேகருடைய காரியங்களை பார்த்தா சபை பிரிந்து போகுது. காரணம் என்னென்று கேட்டால், நான் பெரியவனாகணும், நான் அப்படியல்ல. பெரியவனாக இருக்க விரும்புகிறவன் என்ன செய்யணுமா? பணிவிடைக்காரனாக இருக்க விரும்புவான். அப்படி என்ற ஆண்டவர் கணக்க வார்த்தைகளை போட்டிருக்கிறார். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமா? சபையை கட்ட யோசிக்கணும். இதை பிரித்து கொண்டு அங்கே கட்டுறது, அதை பிரித்து கொண்டு இங்கே கட்டுறது இல்லை. கட்டின சபை கட்டின இடத்துல தான் இருக்கணும். அது கிளசபைகளாக இருக்கிறது வேறு விஷயம். கிளசபைகளை நீங்கள் எழுப்புறது வேறு விஷயம். ஆனால் பிரிந்து கொண்டு போகிறவன் என்ன? தன்னுடைய மாம்ச இச்சையின்படி பிரிந்து கொண்டு போகிறான். பிரிவினைகள் கூடாது. தேவனுக்கு பிரிவினைகள் கூடாத காரியம். அப்போ அது ஆண்டவர் சொல்லாமல் நீங்கள் ஒன்றை செய்யவும் மேலாது, முடிக்கவும் மேலாது. ஏன்னு கேட்டால் ஆண்டவர் வந்து தாவீதுக்கு சொல்கிறாரு. என்னன்னு கேட்டால், தாவீது சபையை கட்ட நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன்னா ஆண்டவர் தாவீதோடையே சொல்லியிருப்பாரு, நேரையே சொல்லியிருப்பாரு, தாவீது நீ கட்ட மாட்டாய், உன் மகன் சாலமன் கட்டுவாருண்டு. ஆண்டவர் தாவீது நினைச்சதே ஆண்டவர் பார்த்து கொண்டார். ஆனால் நாத்தான் பேரை கொண்டு தான் அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அவன் வந்து சொல்கிறான், என்னென்னு கேட்டால், நீ கட்ட மாட்டேன், உன்னுடைய கற்ப பிறப்பு கட்டுமண்டு. யாரோ ஒரு பிறப்பு கட்டிட்டு போவதுன்னு சொல்லி அவன் பாருங்கள் எப்படியா நினச்சான், எப்படியா ஆண்டவருக்கு கட்ட நினச்சான், அதே மாதிரி கட்டி முடித்தாங்க. அப்போ நம்மளோட ஆண்டவர் பேசுவார். ஒருத்தன் போய் இன்னொரு காரியத்தை செய்ய விடுமென்றாலும் இன்னொருத்தரோட பேசுவார் ஆண்டவர். அப்போ அப்படியான நாங்கள் ஆண்டவரோட உறவாடுதல் எங்களுக்குள்ளே இருக்க வேணும். பிரிவினைகள் இருக்கக்கூடாது. பிரிவினைகள் நமக்கு கூடாத காரியம்.
அப்போஸ்தலர் 15 பார்ப்போமா. நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசன ஆகமம் வாசித்து முடித்த பின்பு, சகோதரர்களே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்திலே அவர்கள் பரதேசியாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புயபலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினார். அப்போ பாருங்க, எப்படிப்பட்ட தேவன். அதாவது தேவ ஆலயத்தில் என்ன செய்ய வேணுமாம்? சகோதரர்களே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். புத்தி சொல்ல விரும்பினால் புத்தி சொல்ல வேண்டும். பிழை செய்கிறார்களா? புத்தி சொல்ல வேண்டும். எதில் என்ன காரியத்துக்கு இல்லையானாலும் புத்தி, யுத்தி, ஞானம், அறிவு, கல்விமான்கள் உதடுகளை கொடுக்கிறவர் கர்த்தர் இல்லையா? அப்போ புத்தி சொல்லாமல் ஒரு பிள்ளை நடக்காது. அல்ல ஒரு ஆறாவது புத்திமதிகள் இல்லைன்னு சொல்ல, புத்திமதி இல்லாத இடத்துல சீர்கெட்ட வாழ்க்கை தான் வரும். 40 வருஷ காலமாய் வனாந்தரத்திலே அவர்களை ஆதரித்து கானான் தேசத்திலே 7 ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரையும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வைத்தார். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேணுமென்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனாகிய சவுலை 40 வருஷ காலமாய் அவனுக்கு கொடுத்தார். இங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாய் கிரமமாய் சபைக்குள்ளே செய்து கொண்டு வருகிறார். பாருங்க, ஆலயத்தை அதாவது புத்திமதிகளை கட்டாயம் கேட்க வேணும். வேதத்தின்படி தான் அவன் பவுலடியான் சொல்கிறான், இஸ்ரவேலராகிய இந்த ஜாதியாருடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்திலே. அப்போ யாரை முதல்ல வைக்கிறாங்க? தேவனைத்தான் முதல்ல வைக்கிறாங்க. தேவனை முதல்ல நாங்கள் முதலிடமாக வைத்திருக்கணும். அந்த குறிக்கோளை நோக்கி ஓட வேணும். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோமா? எங்களுடைய அர்ப்பணிப்புகள் எல்லாம் எப்படியா இருக்க வேண்டும். போன கிழமை நான் கொடுத்தேன், அர்ப்பணிப்பை பற்றி கொடுத்தேன். அப்போ அந்த அர்ப்பணிப்புகள் எங்களுக்குள்ள இருக்க வேணும். தேவனை குறித்த அர்ப்பணிப்பு எங்களுக்குள்ள இருக்க வேணும். நாங்கள் ஓடுற ஓட்டத்தில் சரிவர ஓட வேணும். நாங்கள் பிழை செய்யாத அவர் பார்க்குறாரு. ஆனால் அதற்கு நாங்கள் ஓட்டத்திலே ஓடுறவர்கள் என்ன செய்யணுமா? பந்தய ஓட்டத்திலே முந்தி ஓடுறவனுக்கு தானே அது கிடைக்கும். அதே மாதிரி ஆனால் தேவனுடைய ஓட்டத்திலே ஓடுறவர்களுக்கு சரியாக ஓட வேணும். எந்த பிழையும் இல்லாமல் ஓட வேணும். புத்தி சொல்ல வேணும் ஜனங்களுக்கு. எண்ணாகமம் 29 7. இந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பரிசுத்த சபை கூடும் நாளாய் இருக்க கடவது. அதிலே நீங்கள் யாதொரு வேலையும் செய்யாமல் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி. அப்போ எப்படியாம் செய்ய வேணுமாம்? அப்போ பாருங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் என்ன செய்ய வேணுமாம்? ஒரு வேலை செய்யக்கூடாது ஓய்வு நாளில். ஒரு வேலை நீங்கள் செய்யக்கூடாது. உங்கள் ஆத்துமாவை என்ன செய்ய வேணுமாம்? தாழ்மைப்படுத்தி ஜெபம் பண்ணி சபையிலே வந்து கூடும்போது தேவனுடைய வல்லமை அதிலே கிரியை செய்யும். இங்கே 8வது பார்க்குறோம், கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தாதன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற 7 கண்டுக்குட்டிகளையும். அப்போ நாங்கள் சபையில் நாங்கள் என்ன செய்ய வேணுமா? தகன பலியாக கொடுக்க வேணும். அப்போ நாங்கள் சபை கூடும்போது
தாழ்மை இருக்கணும் எங்களுக்குள்ள. வந்துட்டோமா சபைக்குள்ள, என்ன நோக்கத்தோட வாரோம், என்ன திட்டத்தோட வாரோம், யாரை நோக்கி ஓட போகிறோம், அந்த காரியங்கள் சபைகளுக்குள்ள இருக்க வரும். இன்றைக்கு சபைக்குள்ள வந்த உடனே ஆஹா என்ன எதிராளியானவன் யாரு, கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமென்று வகை தேடி அலைகிறான். அதனால் சபைக்குள்ள வந்த உடனே என்ன செய்கிறோம், எங்களுடைய மாம்சத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அப்போ நாங்கள் சபைக்குள்ள என்ன செய்கிறோம்னு கேட்டால், மாம்சத்தை வெளிப்படுத்தின உடனே மாம்ச சிந்தை என்ன, மரணம். அப்போ அதெல்லாம் நமக்கு சபைக்குள்ள இருக்கக்கூடாது. சபைக்கு இருக்கிறது தான் எங்கே போகும், வெளியில் போகும். அப்போ வெளியில் நாம் போய் ஆத்துமாக்களை அறுவடை செய்ய முடியுமா என்ன? ஆத்துமாக்களை அறுவடை செய்யணும் என்றால் நான் பரிசுத்தமாக இருக்கணும், நான் சாட்சியாக இருக்கணும், நான் சமாதானமாக இருக்கணும். சமாதானத்தின் தேவனைத்தானே நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு கேட்டால், எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் உனக்குள்ள ஏன் சமாதானம் இல்லை? அதானே முக்கியம். என்ன சொல்ல போகிறீங்க, நாங்கள் தாழ்மையாக இருந்து காட்டுறோம்ண்டா. தாழ்மை என்றால் என்னன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே முதல்லையே சொல்லியிருக்கிறேன். தாழ்மை என்றால் என்ன, தாழ்மையின் அடிமையின் ரூபம் எடுத்தார் அவர். நீங்கள் தாழ்மையாக இருக்கிறண்டா அடிமையாக இருக்கணும். ஏன்னா ஒருத்தனுக்கு ஊழியம் செய்யும் போது நீங்கள் வேலைக்காரராக மாற வேணும். ஏன்னா ஆண்டவர் அப்படித்தானப்பா வந்தார். அவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக வந்து பிறந்து, அவர் ஒரு கடவுளாக இருக்கிறவர் ஒரு மனுஷனாக வந்து பிறந்து உங்களுக்கு உங்களுடைய கால்களை கழுவினார். உங்களுக்கு அந்த தாழ்மை இல்லையே. அப்போ வேந்தேனன்று நீங்கள் சொல்லுவீங்க, எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் பேதுருவை இருக்க நோக்கி பாருங்க, பேதுருடைய வாசித்து பாருங்க. பேதுருனுடைய காரியங்களில் அவனை குறித்த ஆண்டவர் நல்ல நோக்கங்களை வைத்திருந்தார். ஏன், அவன் கேள்வி கேட்கிறவனாய் மட்டுமல்ல, அவன் நான் நினைக்கிறேன் என்னென்னு கேட்டால், ஒன்றையும் குறித்து அறியாததுனால கேள்விகள் அவன் கேட்கிறது மட்டும் இல்லை, மறுதளித்ததுக்கு காரணமும் அது தரிசனங்கள் நிறைவேற வேணும், வேத வாக்கியம் நிறைவேற வேணும் என்று. ஆனால் அவனுக்கு ஒரு பயம் இருக்குது, பயத்தன்மையில் இருக்குது. என்னென்னு கேட்டால், ஆண்டவரே நீரானால் என்னை கடலில் நடந்து வர சொல்லுமென்று சொன்னோன்னு ஆண்டவர் ஆண்டு கூப்பிட்றாரு பாருங்க. அவன் பாருங்க என்ன செய்தான்னு பாருங்க. கடைசியில் அந்த கொஞ்சம் இதண்ட உடனே டப்பண்டு அவசரம் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறான். ஆனால் அவனை கர்த்தர் மேலே அந்த நோக்கத்தை வைக்கிறதுக்கும் அந்த விசுவாசம் இருந்தது அபவிசுவாசமாய் மாறிவிட்டது. இன்றைக்கு எங்களுக்குள்ளேயும் அப்படியாத்தான் இருக்கிறது. ஆண்டவரை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் சில வேளையில் பிரச்சனைகள் வந்தவுடனே அவவிசுவாசத்தின் நிமித்தம் அதை நாங்கள் நிதானிக்கிறது இல்லை. என்னடா நாம் ஆண்டவற்ற பிள்ளைகள் இல்லையா? அதை நிதானித்து அறிஞ்சு இதை சரியா பிள்ளையாண்டு நிதானிக்கிறது இல்லை. அடுத்தவன் மேலே குற்றத்தை சாட்டி விடுவோம். நம்மளையும் குற்றம் இல்லாமல் இருக்குதாண்டு யோசிக்கிறது இல்லை. ஆனால் அடுத்தவன் மேலே குற்றத்தை நாம் சாட்டி விட்டுருவோம். குற்றம் யார் மேலே இருந்தாலும் குற்றம்தான். ஏதோ ஒரு இதில் சொல்லுவாங்களே, நெத்திக்கண் திறப்பிலும் குற்றம் என்று பழைய இது காலத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி பிழையண்டா பிழை தான். பிழையை நாம் சரிப்படுத்த வேணும் என்றால் அது நாம் ஒத்துக்கொள்ள வேணும், ஒப்புரவாக வேணும். அப்போ அந்த ஒப்புரவாகுதல் நமக்குள்ள சபைக்குள்ளே இருக்க வேணும். ஒப்புரவாகுதல் சபைக்குள்ளே இருக்கணும். நாங்கள் சபையை குறித்து பார்ப்போமாண்டா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லா காரியங்களுக்குள்ளேயும் நாங்கள் சபையை குறித்து பார்க்கலாம். இங்கே பார்க்குறோம், சகோதரர்களுக்குள்ள புத்தி சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அப்போஸ்தலரில் சொல்லப்பட்டிருக்கு, சகோதரர்களுக்கு நீங்கள் ஜனங்களுக்கும் புத்தி, சகோதரர்களுக்கும் நீங்கள் ஜனங்களுக்கும் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி நாங்கள் பார்க்குறோம், உங்கள் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தி சபையில் வந்தால் என்ன செய்யணுமா, உங்களுடைய ஆத்துமாவை தாழ்மைப்படுத்துங்க. சபையில் தாழ்மைப்படுகிறோம், நாங்கள் தாழ்மையாக இருக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் சில பேருடைய தாழ்மையை நினைக்கும் போது அது என்ன செய்யணும்னா வகையாக இருக்கிற தாழ்மையாக இருந்து கொண்டு நாங்கள் வகையாக இருப்போம். மற்றவங்களை குற்றச்சாட்டுவோம். அதை விட என்ன செய்யணுமெண்டா ரகசியமாகவே நாங்கள் வகையறுத்து விடுவோம். அந்த தாழ்மையை குறித்து ஆண்டவர் சொல்ல இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி
மற்றவங்களோட சமாதானமாய், அன்பாய், ஐக்கியமாய் இருக்கிறது தான் அந்த தாழ்மை தான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் மற்றவனோட பகைச்சு கொண்டு நாங்க தாழ்மையா இருக்கிறோம்ன்னா, அந்த தாழ்மைய ஆண்டவர் கடைசி வரைக்கும் அத சொல்ல மாட்டாரு. உன்னுடைய தாழ்மைய குறித்து தாழ்மையின் அடிமையை கண்ணோக்கி பார்த்தாருண்டா, மரியாள் தாழ்மையானவள். அப்போஸ்தலர் 11:21 பார்ப்போம். இன்னைக்கு நான் கடகண்டு போவதற்கு காரணம் டெலிஃபோன் கொஞ்சம் இதாக இருக்கிறபடியா, வேளாண் வேலை செய்யாதபடியா. அப்போஸ்தலர் 11:21. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து அநேக ஜனங்களை விசுவாசிகளாக்கி கர்த்தரிடத்திலே திருப்பினார்கள். அப்போ கர்த்தருடைய கரம் ஆரோட இருந்ததாம்? அப்போஸ்தலரோடு இருந்தது. அநேகரை எப்படியா மாற்றினதா? விசுவாசிகளாய் மாற்றினது. அப்போ கர்த்தருடைய கரம் எங்களோட இருக்குமா இருந்தால், எங்களுக்குள்ள ஆண்டவருடைய தாழ்மை இருக்கும், சமாதானம் இருக்கும், அன்பு இருக்கும், அடுத்தவனை கொண்டு வந்த நோக்கம் இருக்கும். ஆண்டவர் அதில் தான் சொல்கிறார், என்னுடைய ஆடுகளில் நான் ஒன்றையும் இழந்து போகிறதில்லை என்று. அவர் கொண்டு வந்த நோக்கம் எதுவோ, அவர் அந்த பிதாவை நோக்கி பார்த்த நோக்கம் எதுவோ, அந்த நோக்கத்தின்படி தான் அவர் நடந்தார். நீங்கள் இன்றைக்கி பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றுக்கொண்டும் எந்த நோக்கத்தில் நாங்கள் ஓடுறோம், எந்த அர்ப்பணிப்பில் ஓடுறோம் என்று தான் பார்க்கணும். நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கேட்டால், எங்களுடைய அர்ப்பணிப்புகள் எல்லாம் மாறிவிட்டது. யாருக்காக மாறிவிட்டது? அது உங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் என்னென்னத்துக்காக மாற்றப்பட்டோம். ஒரு காலத்தில் கொண்டு ஓடினோம். எல்லா சபைக்கும் தான். சபையை குறித்து கேட்பீங்களா என்ன? அநேக சனம் பெற வேணுமென்று வாஞ்சப்பட்ட காலங்கள் உண்டு. ஆனால் இடையில அந்த சனங்கள் எல்லாம் பாருங்க, இப்போ ஆடுகளை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேணும். உக்ரேக்கான்ட்ட கணக்கு ஒப்புவிக்க சொன்னது மாதிரி ஆடுகளை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேணும். அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம், அவர்கள் சீப்பூரு தீவாரும் சீரேனா பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோக்கியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். எப்படியாம் பிரசங்கித்தாங்க? ஸ்தேவான் நிமித்தம் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனங்களை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கா நாடு, சீப்புரு தீவு, அந்தியோக்கியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். அவர்களின் சீப்புரு தீவாரும் சீரானா பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோக்கியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். பாருங்க, பிரசன்னமாய் மாறிட்டு. அப்போ எங்களுக்குள்ள நாங்கள் என்ன செய்யணுமா? மற்றவர்கள் தேவன் பக்கமாய் வருவதற்கு நாங்கள் கொடுக்குற வார்த்தைகள், அது அவங்களுக்குள்ள பிரசங்கம் பிரசன்னமாய் மாறணும். அப்போ பிரசங்கம் பிரசன்னமாய் மாறணும். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோக்கியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அப்போ பாருங்க, கேள்விப்பட்ட உடனே அவன் சபையார் இருந்தான். சபை 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 அப்போ சபையிலே எப்படிப்பட்ட ஒரு பக்தி விருத்தி இருக்க வேண்டும்? நாங்கள் பேதுருவை பார்க்குறோம். நாங்கள் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஞான சிஸ்தி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். தரிசனத்தின்படி ஆண்டவர் நடத்துகிற. இன்றைக்கு அநேகம் சொல்லுவாங்க, எங்களுக்கு தரிசனம் அங்கே சபை கட்டணும், இங்கே சபை கட்டணும், இங்கே சபை கட்டணும். கட்டுவாங்க, ஓடுவாங்க, ஓடுவாங்க. கொஞ்ச காலம் இந்த பூமியிலேண்டு ஓடுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால் கொஞ்ச காலம் மாம்சத்துக்குரிய காலம். அதுக்கப்புறம் ஆண்டவர் வரும்போது தான் தெரியும். அதனால தான் சொல்லப்படுது என்னென்னு கேட்டால், சபையை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் எங்களுக்குள்ள பற்றி பிடிக்க வேண்டும்.
பாருங்க அவங்கள எப்படியெல்லாம் கட்டப்பட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆம், என்ன இது சிறையில கொண்டோய் அடைச்சாங்க. ம். பவுலை அடைச்சாங்க. பவுலையும் சீலாவையும் அடைச்சாங்க. ம். இங்கால பேதுருவ அடைச்சாங்க. அவங்க எவ்வளவு ஓட்டம் ஓடினாங்க கர்த்தருக்காக. ம். ஜனங்களுக்காக ஓடின ஓட்டம். ம். இன்றைக்கு நாங்கள் ஓடினோம். ஓடி போட்டு என்ன செய்கிறோம்ன்னு கேட்டா, தொஞ்சு போனோம் பாருங்க. எதனால தொஞ்சோம், எதனால இதண்டோம்ன்னு யோசிக்க வேணும். ஏனென்று கேட்டா, நான் உங்களுக்கு நெடுகலன்னு தான் சொல்றேன். ஏனென்று கேட்டா, சிலுவையிலே சிலுவை சிலுவை சிலு என்ன சிலுவையை நாங்கள் என்னன்னு கேட்டா நோக்கி பார்த்து ஓடுகிறோம். ஆண்டவர் சொல்றார், "சிலுவையை சுமந்தவன் பின்னிட்டு பாராமல் பிறக்கிறான்." யாரின் நிமித்தம், யாரின் நிமித்தம் என்று சொல்லப்படுது தானே. அதை விட கலப்பையில கைய வச்சா நீ எடுக்கிறதுக்கு வகை தேடாது. வச்சிட்டே அல்லவா? ம். அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஜனங்களை நாங்கள் கறவல் ஆடுகளை மெதுவாய் சபையிலே மேய்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு அவங்கள எல்லாரையும் அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்கள எல்லாம் ஆடு மேய்ச்சவங்கலாம், பயிர் நிலங்கள் விதைச்சவங்க தான். ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்தவங்க தான். நாங்கள் அப்படியான ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கிறோமா? அந்த அர்ப்பணிப்புகள் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். நாங்கள் பிரசங்கம் பண்ணுற நாங்கள் அங்க கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். அப்போ அநேக ஜனங்கள் பாருங்கள், ஒரு குறித்த காலத்துக்குள்ளே நாங்கள் பார்த்தோம்னா அநேக ஜனங்கள் விசுவாசிகளானார்கள். இன்றைக்கு விசுவாசிகள் எங்க? சபையை விட்டு ஓடிட்டுது. என்ன குழப்பம்! குழப்பமெல்லாம் சபைக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. சபைக்குள்ள வந்தால் முதலாவது பெண்களுக்கு தான் சொல்கிறேன். பெண்கள் சபையிலே பேசுகிறத நிறுத்தி கொள்ளவும். பெண்களுக்கு சபையில் பேசுகிறதுக்கு அதிகாரம் கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்குது. சரியோ? அப்போ எந்த பொம்பளைகளாக இருந்தாலும் ஆறாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தை கற்றுக் கொடுக்கணும். தாங்களும் நல்ல ஞானத்தை அந்த சபையில் தான் கற்றுக்கொள்ள வேணும். பிள்ளைகளுக்கு கதைக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு சபைக்குள்ளே கதைக்க கற்றுக் கொடுக்கக்கூடாது. சபை முடியும் வரைக்கும் வாயை மூடிக்கொண்டிருந்து வீடுகளில் போயிருந்து இதுக்கு அர்த்தம், இதுக்கு என்னத்தை அர்த்தம் கேட்க போகிறீங்க? பிரசங்கத்துக்கு அர்த்தம் என்ன? உங்களுக்கு விளங்காட்ட அதைத்தான் தாய் தகப்பன்கிட்ட கேட்கணும். அவை என்ன செய்யணும், இவை என்ன செய்யணும், இவை என்ன செய்யணும்ண்டு. சில பேர் பிள்ளைய பாருங்கோ, சில பிள்ளைகள் ஊர்க்கதை கதைக்கிறதுல என்னென்னு கேட்டால் தாய் தகப்பனுக்குள்ள இருக்குது அந்த ஊர்க்கதை கதைக்கிறது. ஊர்க்கதை உலகாரத்து கதைகளை கதைக்கிறது. அவை அப்படி, இவை அப்படி, இவை அப்படி, இவை அப்படின்னு. மற்றது நோண்டி நோண்டி கேட்குற காரியங்கள். இப்படியான காரியங்களினால பிள்ளைகளும் அந்த வளர்ச்சிக்குள்ள பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மற்றவங்களை கீழ்வாரப்படுத்துறது. அப்படியான கீழ்வாரப்படுத்துகிற காரியங்கள் கூடாத காரியங்கள். இப்படியான உங்களுக்குள்ள ஒரு கஷ்டப்பட்டு ஏழை குடும்பங்கள் வந்து நின்றா நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் நடத்துகிற மாதிரி நடத்தி போட்டு பேருந்து அதுகளை குறித்து கதைக்கிறது தப்பான காரியங்கள் இல்லையா? சபைகளில் நாங்கள் எப்படி வாழ வேணும், எப்படி இருக்க வேணும், சபை என்றால் என்ன, அதை நாங்கள் நோக்கமாய் அறிஞ்சு கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய வழிகளைத்தான் கற்றுக் கொடுக்கணும். இங்கே நாங்கள் கற்றுக் கொடுத்த வழிகளை பார்ப்போம். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடைய கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். சகோதராகிய அந்த 6 பேரும் என்னோட கூட வந்தார்கள். அந்த மனுஷருடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம். அவனோ தன் வீட்டிலே ஒரு தேவதூதன் நிற்கிறதாக கண்டதாகவும், யோப்பா பட்டணத்தில் இருக்கின்ற பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவிடத்துக்கு அனுப்பி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு எதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். அப்போ பாருங்க, யார் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் இந்த பேதுருவினுடைய காரியங்களை. தீர்க்க தரிசனம் கண்டவன். 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அப்படியே பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா பேதுருவுடைய அது கட்டாயம் உங்களுக்கு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எல்லாம் தேவை என்னென்னு கேட்டால் சபையை குறித்து நோக்கங்கள் இருக்கணும். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே பாவத்தோடு போவீங்களா என்ன? ஏன் நீங்கள் ஆரோனுடைய பிள்ளைகளை நீங்கள் யோசித்து பாருங்க. அப்போ உடன்படிக்கை வெட்டியே தொட்டதுமே செத்தாங்க.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கு எல்லாம் மன்னிச்சு 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 விடுறாருன்னுட்டு நீங்கள் என்ன செய்கிறேன்னு கேட்டால் சபையையும் வீடுகளில் தான் இருந்து கூத்தாடுறீங்களா சபைகளுக்குள்ளேயும் கூத்தாட்டம் பாருங்க. சபை என்ன உங்களுக்கு என்ன சாதாரணமான இடமா அது? அப்படி என்னங்க நீங்கள் சொல்கிறத பார்க்க பாருங்கள், ஒரு கிறிஸ்தவர்களை பாருங்கள், ஒரு கத்தோலிக்க சபைக்கு போய் பாருங்கள், அவங்க முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறாங்களா, பூசையை கேட்குறாங்களா, அதுக்கப்புறமா முழங்கால் படியிட்டு ஜெபிச்சு போட்டு பூசை முடிஞ்சது சென்று வாருங்களோன்னு அவங்க வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. அவங்களுக்குள்ள எந்த காரியங்களும் கிடையாது. வீட்டுக்கு வந்து வந்துடுவாங்க. என்ன அவங்கள்ட்ட சில சில பழக்க வழக்கங்களை நீங்கள் பார்க்குறீங்க. சில வணக்கம், சுருவ வணக்கம், பாகால் வணக்கங்கள், அந்த அந்த பழக்கங்களை விட்டு மாற இல்லையே ஒழிய மற்றபடி அவங்களுக்குள்ள பல பல காரியங்கள் இருக்குது. ஆனாலும் அவங்க சபைன்றத உண்டை அதை பரிசுத்தமாக பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த இடத்துல போனால் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதும் பூசையை பார்க்குறதும் வாரதுமன்ற ஒரு இதோட பார்க்குறாங்க, அந்த நோக்கத்தோடு பார்க்குறாங்க. நீங்கள் எந்த நோக்கத்தோடு பார்க்குறீங்க? உங்களுக்கெல்லாம் தான் அந்த பரிசுத்தம் பெற வேணும். இரண்டு கேட்டால் நீங்கள் ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்டு ஒரே ஞானஸ்தானத்தை எடுத்து ஒரே சகோதரர்கள் ஒரே சகோதரிகள் என்று பேர் பெற்றும் இன்றைக்கும் என்ன அந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை மாதிரி தான் இருக்க பார்க்குறீங்க. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படியா இருக்கிறது பிள்ளையான காரியம். ஒரு சபைக்கு நாங்கள் வரும்போது காலையிலேயே நாங்கள் ஜெபிச்சு போட்டு, ஆவியானவரே பிரச்சனைகள் சபைக்குள்ளே வரக்கூடாது, தீட்டானது ஒன்றும் இதுக்குள்ளே வரக்கூடாது. தீட்டான இதுகள் தீட்டானதேண்டா என்ன? லௌலீக மயக்கங்கள், சிற்றின் வாசைகளோ, லோத்தின் மனைவி மாதிரி இருக்கக்கூடாது. லோத்தின் மனைவி லோத்து ஆசைப்பட்டு அந்த தேசத்தை தான் இந்த தேசத்தை தாண்டு கேட்டான். ஆனால் போனான். அந்த தேசத்திலே அவன் குடியிருக்கவும் இல்லை. ஆனால் கடைசி ஆண்டவர்கிட்ட கேட்குறான், அந்த மலைக்கு போய் எனக்கு இடம் கொடுங்க ஆண்டவரேன்ட்டு. அவன் கேட்டு அவன் சொத்து பத்துகளோட. ஆனால் மனைவி பாருங்க, பின்னிட்டு பார்த்தாள் பாருங்க, உப்பு தூணாயிட்டான். நோவாவின் காலத்தில் நடந்தது எதுவோ மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். பெண் கொண்டு பெண் கொடுத்து புசித்து குடித்து உணர்வடையாமல். இன்றைக்கு உணர்வில்லை பாருங்க சபைகளில். உணர்வடையாமல் சண்டை, உணர்வடையாத பிரச்சனைகள், உணர்வடையாமல். ஒருத்தவங்க சொன்னாங்க என்னென்னு கேட்டால், தாங்கள் சபையில் இருக்கும்போது 40 வருஷமாக சபையில் இருக்கிறோம், ஆனால் எந்த ஊழியமும் எங்களுக்கு கிடைக்கல. அவர் கொடுக்க நினைச்சா அதை தடை செய்கிறவன் யாருன்றது மாதிரி எந்த ஊழியமும் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் சபைகளில் நடுகரும் சண்டை என்று பார்த்து கொண்டிருந்து அவங்க வெளியேறிட்டாங்க. வெளியேறினதுக்கு பிறகு அதான் ஆண்டவற்ற நோக்கம். ஏனென்று கேட்டால் அவங்களுக்கு தரிசனங்கள் கிடைச்சிருக்குது. அவங்க போய் என்ன செய்திருக்கிறாங்கன்னு கேட்டால் ஸ்ரீலங்காவில் போய் சபை எழுப்பியிருக்கிறாங்க. அப்படி தரிசனங்கள் நிறைவேற வேணுமெண்டா காத்திருக்க வேணும். அதுக்காக அது மட்டும் இல்லை. இன்றைக்கு நான் பெருசு நீ பெருசு, நான் ஊழியக்காரனாகணும், நான் முப்பராகணும், மேப்பராகணும், அது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லி சண்டை பிடிக்கிற வேலும் உண்டு. அப்படி சண்டை பிடிச்சி பிரிஞ்ச வேலும் உண்டு. லௌலீக மயக்கங்களினாலே, சிற்றின்ப ஆசைகளினாலே சண்டை பிடிக்கிறவர்களும் உண்டு. மாம்சத்தின் எண்ணங்கள். மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் மறைந்து போகும். மாம்ச சிந்தனைகள். ஆவியின் சிந்தனைகள் என்னவா? அது நமக்கு ஜீவனை தருகிறது. இன்றைக்கி ஆவியின் சிந்தனையில் இருக்கிறோமாண்டாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ ஜனங்களுக்கு எத்தனையோ எனக்கே இருக்குது வருத்தங்கள். எத்தனையோ ஜனங்களுக்கு எத்தனையோ வருத்தங்கள் இருக்குது. ஆனாலும் கர்த்தரை நோக்கி ஓட வேணும். ஏன்னா நாளைக்கு மரித்தால் பரலோகம் நிச்சயமாக அந்த நோக்கத்தை நோக்கி ஓட வேணும். ஓடும்போது தான் நாம் ஆண்டவருக்காக ஒரு ஓட்டமாக இருக்குது. காலையில் எழும்பி என்ன செய்கிறோம்? காலையில் எழும்பினா உடனே என்ன செய்ய வேணும்? எழும்பி மூத்த கழுவுறோமா, இல்லை பல்ல கொப்பளிக்கிறோமா, வய கொப்பளிக்கிறோமா, வந்திருந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேணும், வேதம் வாசிக்கணும். அதுக்கு பிறகு தான் எங்களுடைய நோக்கம் இல்லாமல் நாங்கள் சுழற்சிக்காரங்க இல்லையா? சபை நடத்துகிறாங்க இல்லையா? அப்போ அதுகள் ஒன்றும் இல்லையாண்டா பிரச்சனை வரத்தான் செய்யும். அப்போ நாங்கள் அதுகளை செய்யணும்.
காலையில் மட்டுமா செய்யணும்? 2வது பேதுருவை நாங்கள் பார்க்குறோம் 9ஆம் மணி நேரம்ண்டா ஜெபத்துக்கு வந்திருந்துருவான். வீடுகளில் கூடி இருந்து ஜெபிக்கிற ஜெபம். இன்றைக்கு இங்கே நான் நிற்கிற இடத்துல பார்த்தால் விதவைகள் கூட்டங்கள் நடக்குது. வீடுகளில் கூடி இருந்து ஒவ்வொரு வீடுகளில் ஒவ்வொரு புதன்கிழமை ஒவ்வொரு வீடுகள். இன்றைக்கி நீங்கள் அப்படி போனீங்கன்னா சண்டை தான் நடக்கும். சண்டையைத்தான் பார்க்கலாம். அப்போ நம்ம யாருக்கு அர்ப்பணிக்கணும்? அர்ப்பணிக்கிறது என்ன? யாருக்கு அர்ப்பணிக்கணும்? ஆண்டவருக்கண்டு அர்ப்பணிக்கணும். அந்த அர்ப்பணிப்பில் இருந்து கொஞ்சம் கூட தவறக்கூடாது. நான் என் கணவருக்கு சொன்னேன். என் கணவர் நடுக சொல்லுவார். என்னென்னு கேட்டால் சில பிரச்சனைகளை சொல்லுவார். அப்படி சொல்லும்போது நான் என் கணவருக்கே சொல்லுவேன், ஏங்க விடுங்க அதை, என்னத்துக்குங்க உங்களுக்கு, விடுங்க விடுங்க விடுங்கன்னு சொல்லுவேன். அப்போ அவர் சொல்லுவார் என்னென்னு கேட்டால், நான் சாகும்போது விடுறேன், நான் சாகும்போது ஆண்டவர் விடன்னு சொன்னால் விடுவேன்ட்டு. நான் சொன்னேன், அதுதான் உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட சித்தம்ண்டா ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அப்போ எதை நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரோ அதைத்தான் செய்ய வேணும். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை செய்யக்கூடாது. அப்போ நாங்கள் சில காரியங்களை பார்த்தா தான் படிக்கலாம். ஒரு காரியங்களை பார்த்தா தான் படிக்கலாம். ஒரு வாழ்க்கைக்குள்ளே போனால் தான் வாழ்க்கையண்டா என்னன்றதை அனுபவமாகும். அதே மாதிரி தான் ஒன்றுக்குள்ளே சிக்கி கொண்டால் தான் இந்த சிக்கல் இது இப்படியா ஏன்னு கேட்டால் நாங்கள் கூடுதலாக பள்ளிக்கூட படிப்பை விட உலகத்து படிப்புகளை நாங்கள் படித்து பார்த்தோம்னா உலகம் எப்படி சுற்றுதுன்னு தெரியும். பள்ளிக்கூட படிப்பு ஒரு ஆள் தேவை தான். அந்த காலத்தில் பள்ளிக்கூட படிப்புகள் எல்லாம் தாய் தகப்பன்மார் கஷ்டங்களில் துன்பங்களில் வேதனைகளில் அறகுற படிப்புகளை படித்து முடித்த ஆக்களும் உண்டு. பணக்காரனாக இருந்து படித்தவனும் உண்டு. இந்த காலத்தில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையில்லை. அரசாங்கமே உங்களுக்கு உதவி செய்யுது. அரசாங்கமே எங்களுடைய அம்மா எங்களை படிப்பிக்கும் போது பயங்கர கஷ்டத்தின் நிமித்தம் எங்களை படிப்பித்தவர். ஒரு கொப்பி வாங்க கூட காசு இல்லாத நிலைமையில் எங்கள் சகோதரங்களை படிப்பிச்சு. ஆனாலும் கஷ்டப்பட்டு படிப்பிச்சு ஏதோ ஒரு அளவுக்கு படிப்பிக்க வேணுமென்ட்டு படிப்பிச்சோம். எல்லாரும் பெரிய பட்டதாளிகள்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனாலும் இந்த காலத்தில் பட்டதாளிகள் ஆகிறதுக்கே படிப்பு கிடக்குது. அந்த காலத்தில் கஷ்டம். வறுமை நிமித்தம் வாடின பிள்ளைகளும் உண்டு. படிக்காமல் இன்றைக்கும் போய் பாருங்கள், ஸ்ரீலங்காவில் எத்தனை பிள்ளைகள் படிக்காமல் கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் உலகத்து படிப்பை படிச்சிருக்குது. உலகம் ஓடுற ஓட்டத்தை பார்க்குதுங்க. நல்லது கெட்டது புரிஞ்சு வைக்கக்கூடிய காரியங்கள் பார்க்குதுங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டால், நல்லது கெட்டது தெரியாமலே நாங்கள் தெரியும், நல்லது கெட்டதுன்னு தெரியும். ஒருக்கா செய்தா என்ன, ஒருக்கா பார்த்தா என்ன, ஒருக்கா கதைச்சா என்ன, ஒருக்கா நான் இருந்தேன்டா என்ன. அந்த காலத்தில் தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் பயம். இந்த காலத்துக்கு பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு பயமே கிடையாது. ஏன்? நாட்டு சட்டம். அந்த காலத்தில் நாட்டு சட்டமும் இல்லை, வீட்டு சட்டமும் இல்லை. நாட்டு சட்டம் இருந்தது தான். 18 வயதுக்கு பிறகு 21 வயசில் 18 வயதில் கல்யாணம் செய்கிறது இருந்தது. இந்த காலத்தில் அப்படியே இல்லையே. படிக்க போகிறதுக்கு இடத்துலையே எல்லாத்தையுமே வச்சிருக்கலாம். புரோயின்டின் இருக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு கிண்டர் கார்டன் பிள்ளைகளுக்கு புரோயின்டின். அப்போ இந்த காலத்தில் அப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்கும்போது இது என்ன தப்பா தவறாண்டதை உணர்விக்கிறதுக்கு பெற்றோர்களுக்காக தான் முக்கியம். பெற்றோர்களெல்லாம் கணக்கணும் பிள்ளைகள். இது தப்பான வழி, இது சரியான வழி. தான் நாங்கள் சட்டத்துக்கு இடம் கொடுத்தோம்னா அங்கே மேலே இருக்கிறவருக்கு இடம் கொடுக்க முடியாது. எதுக்கு இடம் கொடுக்க? முக்கியத்துவம் எது முக்கியமானதுன்னு தான் யோசிக்கவும். நான் பரலோகத்துக்கு போகிற காரியங்களில் முக்கியமானதை எடுத்துக்கொள்ள வேணும். பூமிக்குரிய காரியங்களில் அது நாம தான் திருந்தோணும். அது சட்டங்களுக்கு கீழ்ப்படுகிற காரியங்கள் கணக்கு கிடக்கே, அதுக்கு கீழ்ப்படியலாம். சட்டங்களில் கீழ்ப்படுகிறதுக்கு கணக்கு காரியங்கள் கிடக்கு, இதுக்குத்தான் நண்டு இல்லையே. ஒருத்தவங்க கதை சொன்னாங்க. என்னென்னு கேட்டால், அவங்க பையனுக்கு பையன் தகப்பனுக்கு தெரியாமல் காரை எடுத்து கொண்டு ஓடிட்டான். போய் காரை எடுத்து கொண்டு போய் ஓடின இடத்துல அது ஆக்சிடெண்ட் ஆகி
தேப்பனுக்கு தானே பதில் வந்து தேப்பன் தான் அடியோ முலாசில் அடியாம் அந்த மாதிரி அடி அடின்னு அங்கே போய் கதைச்சி போட்டு வந்து வீட்டை வந்து நெல்ல நெருப்படியா. அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு கேட்டாங்களாம், பையன் இப்படியெல்லாம் செய்தது சரியா பிள்ளையா, இது இனியும் இனியும் இப்படி ஒரு காரியங்கள் செய்வாரான்னு கேட்டேன். இல்லை இல்லை நீங்கள் கேட்டு பாருங்க நீ செய்வானாண்டு அண்டு சொல்ல, ஏன் அப்படி என்ன செய்தேன்னு கேட்டேன்னா, அடித்தேன் நான். இந்த நாட்டிலான ஒரு சட்டம், இந்த நாட்டில் ஒரு ஐயா சொன்னார், நல்லா அடி போடணும் சாத்துப்படி போடணும், அண்டைக்கு பிறகு காரை தூக்குறதில்லை. அவங்களே திகச்சு போனாங்களாம். ஏன்னு கேட்டால் இதே இப்படியே விட்டால் திரும்பவும் எடுத்துக்கொண்டு போகத்தான் பார்ப்பான். ஆனால் போட வேண்டிய இடத்துல போட்டால் தொடவே மாட்டான்ட்டு. அது மாதிரி புளியாண்டான வளர்க்க வேண்டிய வழியிலே வளர்த்தா அவன் முதிர் வயதிலும் கணிதருவான். அப்போ சபைகளில் நாங்கள் என்ன செய்யணுமா, பிள்ளைகளுக்கு நற்காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நற்காரியங்கள் நல்லதுகள் இருக்குது, நல்லதுகளை கற்றுக் கொடுங்க. தீய வழிகள் எல்லாம் இதெல்லாம் பாவம். தீய வழி என்ன? பாவம் மட்டும் தானே போடப்பட்டிருக்கு. உன்னை போல் புறத்தியார நேசி என்றது தப்பா என்ன? ஆண்டவர் தானே போட்டிருக்கிறார் புறத்தியார நேசி. எங்கே போட்டிருக்கிறார்? பைபிள்லாம் போட்டிருக்கிறார். அதை நாங்கள் சபையில் சொல்லும்போது புறத்தியார நேசி. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் போய் 4 குடும்பத்தோடு பழகும்போது நாம காத்து கொண்டு பழகுவோம். ஏனென்று கேட்டால் எல்லாரும் மனுஷர் தானே. எங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவனுக்கு ஒரு நியாயம். எல்லாரும் மனுஷர் தானே. எல்லாருக்கும் பட்டினா சிவப்பு ரத்தம் தானே. இன்றைக்கி இருக்கிறோம். இருக்கும்போது அவன் நல்லவனாட்டு பேர் எடுக்க மாட்டாங்க யாருமே. ஆனால் செத்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, ஐயோ அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க, அவங்க அதில் கண்டு கதைச்சாங்க, இதில் கண்டு கதைச்சாங்க, ஐயோ எத்தனையெல்லாம் சொல்லுவோம். அவள் இருக்கும்போது தான் நாம் கத்தற்ற பிள்ளைகள் நல்வழிகளை கற்றுக்கொள்ளணும், நற்பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளும். சபை என்றால் என்ன, சபையில் பரிசுத்தம் என்றால் என்ன, நீதி என்றால் என்ன, உண்மை என்றால் என்ன, சத்தியம் என்றால் என்ன. சத்தியவராய் இவர்களும் என்ன செய்வார்களாம்? சத்தியத்துக்கு கீழ்ப்படிவார். பார்க்கிறோம் பிலிப்பியர் 3:17 பார்ப்போம். சகோதரர்களே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவைகளாய் மாதிரியாக நோக்குங்கள். அப்போ எப்படியாம் அப்போஸ்தலர்களை பின்பற்று நாங்கள் அப்போஸ்தலர்களை வழிகளை பின்பற்றினாங்களாம். அவர்கள் நடக்கிற வழிகளில் நடந்து கொண்டு அவர்கள் நல்வழியில் நடத்தினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அநேகர் வேறு விதமாய் நடத்துவார்கள். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகதரன் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அப்போ எப்படியா நாங்கள் நடக்கணுமாம்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடு கூடிய ஜெபங்களோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்தி கொண்டு நடவுங்க. ஒருத்தர் பகைக்கிறாங்களா, ஜெபம் பண்ணுங்க. அது சரி பிள்ளை ஆண்டவருக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஒரு நல்லவர்களா கெட்டவர்களாண்டு கர்த்தருக்கு தான் தெரியும். சரியோ, இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன குறித்து பார்த்தா கூட நான் நல்லவளா கெட்டவளான்றது மேலே இருக்கிறவருக்கு தான் தெரியும், உங்களுக்கு ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் என்னுடைய சாட்சிகள் அநேகருக்கு விளங்கும். அநேகருக்கு தெரியாமல் இருக்கலாம், அநேகருக்கு விளங்கி இருக்கலாம். அப்போ அதே மாதிரி தான் நாம் சாட்சி என்றால் சபையில் சண்டைக்கு, இப்போ இன்றைக்கு நீங்கள் சபையில் கூட்டிகிட்டு போய் என்ன விட்டீங்கன்னா, இத்தனை பேரோட நான் சண்டை பிடிச்சிருக்கிறேன், எத்தனை பேருக்கு பகையாளியாக இருக்கிறேன். அதை நீங்கள் சபைகள்லேயே கேட்கலாம், எந்த சபைக்கு போனாலும் கேட்கலாம்.
நீங்கள் கொழும்புல போனாலும் கேட்கலாம், இல்லைன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் போனாலும் கேட்கலாம், இங்கே இங்கே வந்தும் கேட்கலாம். ஏனென்று கேட்டால் சபையில் நாம் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தே ஆகணும். ஏனென்றால் அது சபை ஆராதிக்கிற இடம், சபை துதிக்கிற இடம், சபை பாடுகிற இடம், தேவனை தேடுகிற இடம், தேவன் உலாவுகிற இடம், தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற இடம். அப்போ நாங்கள் தேவனை குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், வெளிப்படுத்தல நாங்கள் பார்ப்போம். வெளிப்படுத்தல் நான் 2ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்க போகிறேன். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டு 7 பொன் வித்து குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரிகைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யன் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். என்னத்த செய்தியோ பிரயாசப்பட்ட எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் அங்குதான் பிழை இருக்கு. ஆனாலும் உன்னிலே ஒரு குறை உண்டு. என்ன குறை என்று கேட்குறீங்க? ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு என்ன இருக்கு? குறை உண்டு. அப்போ ஆதியிலே எப்படி இருந்தீங்களாம் ஆண்டவரோட? ஆண்டவரை நான் மரித்தாலும் உமக்காக, பிழைத்தாலும் உமக்காக, வாழ்ந்தாலும் மேசு தாழ்ந்தாலும் மேசு, வையகம் இதுதானடாண்டது மாதிரி, நான் வாழ்ந்தாலும் ஆண்டவரே நீங்கள் தான், தாழ்ந்தாலும் ஆண்டவரே நீங்கள் தான் என்று சொன்ன காலங்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதில் நின்று நீக்கி விடுவேன். விளக்குத்தண்டை என்னங்க? அப்போ நாங்கள் ஆறு? ஆண்டவர் எங்களுக்கு விளக்காயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாயிருக்கிறார். விளக்கு தேவையில்லை பரலோகத்தில். நாங்கள் எல்லாரும் மாறு. ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறவர்கள் எல்லாரும் மாறு. அப்போ ஆதியிலே கொண்ட அன்பு, இன்றைக்கு ஜனங்கள் மேலே வைத்த அன்பு, ஆண்டவர் மேலே வைத்த அன்பு. 2 கேட்டால் நாங்கள் ஒரு இரத்த தலகொலப்பட்ட நாங்கள் சகோதரர் சகோதரிகள், தாய் தகப்பன்மார் என்று சொல்லுகிறோம். வாய்தான் சொல்லும், செய்கையெல்லாம் மாற்றம். வாயினால் சொல்லுவோம், ஆனால் செய்கையல்ல மாற்றம். 4 சாப்பாட்டை கொடுத்துட்டு அல்ல 4 உதவியை செய்து போட்டு, அதெல்லாம் அன்பு. ஆண்டவர் அப்படி செய்து போட்டு போயிருந்தா வாராரா? சாப்பாடுகளை கொடுக்குறாரா? நீங்கள் இருக்கிற இடத்த இன்னொன்று போயிருப்பார் இல்லையா? உங்களோட பாவங்களுக்காக அவர் மரித்திருக்க மாட்டார். நான் வெறுக்கிற நிக்கலோ மனஸ்தாரின் கிரிகைகளையும் நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய வரதிசியிலே மத்தியில் இருக்கின்ற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றார். அப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டுமென்றால் நீ ஆதியிலே கொண்ட அன்பு, தேவன் மேலே வைத்த அன்பு, ஜனங்கள் மேலே வைக்கிற அன்பு. தேவன் ஜனத்தின் மேலே தானே அன்பு, ஜனங்கள் மேலேயும் அன்பாயிருந்தார் தானே. அன்பாயிருக்கிறாயான்னு கேட்டார் இல்லையா? சிவர்ணா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, மரித்தோரிலிருந்து பிழைத்தவரும் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை ஜூதர் என்று சொல்லியும் ஜூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும்
தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தமும் உண்மை உள்ளவனாயிரு. பாருங்க, ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று சொல்றார். அன்பு, உண்மை, மரண பரியந்தவன் நீ உண்மை உள்ளவனாயிருக்கவன். பொய்ய அடுக்குவோம் பாருங்க, அந்த மாதிரி சொல்ல தேவையில்லை. என்ன விடு, உன்னை விடு. பொய் சொல்றதுக்கு வேற யாருமே தேவையில்லை. பொய்ய சொல்லி போட்டு சொல்றோம், நாங்கள் ஆண்டவருக்கு பயமப்பா, ஆண்டவருக்கு பயந்த நாங்கள். ஆண்டவருக்கு பயம் இருந்தால் ஏன் பொய்? பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பு இல்லையா? பிள்ளைகள் செய்கிறது பெற்றோர்களுக்கும், பெற்றோர்கள் செய்கிறது பிள்ளைகளுக்கும் என்றது தான் யோசிக்கவர். அப்போ பிள்ளைகள் பொய் சொன்னாலும் பொய் தான், பெற்றோர்கள் பொய் சொன்னாலும் பொய் தான். பொய்க்கு நாங்கள் ஒரு கணக்கு போட்டு வைக்கிறது இல்லை, அது பொய் தான். அப்போ இங்கே பார்க்குறோம், அன்பு இருக்க வேணும், பொய் இருக்கக்கூடாது. ஏனென்று கேட்டால் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்போ உண்மை உள்ளவனாக இருந்தால் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளலாம். இங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், பரதேசியில் ஜீவ விருட்சத்தின் கனியை பெற்றுக்கொள்ளலாம். அங்கே ஜீவ கிரீடம், ஜீவ விருட்சத்தின் கனி. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்திலே சேதப்படுவதில்லை என்று எழுது. பேர்காமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனத்தில் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கின்ற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் சொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருப்பதையும் அறிந்திருக்கிறேன். அப்போ பாருங்க, எப்படியா உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா. அப்போ உண்மை இருக்கணும், இதுக்குள்ள சாட்சி இருக்கணும். ஆகிலும் நீ சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளையும் புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் எதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுடைய போதனையை செய்து பிழையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்திலே உண்டு. அப்போ என்ன செய்யணும்? சபையில் என்ன செய்யக்கூடாதாம்? பாவம். சபை ஆராதிக்கிற இடம். அப்போ சபையிலே பாவத்துக்கு அங்கே இடமே கிடையாது. பாவத்தை பச்சை தண்ணி போல குடிக்கிறதுக்கு அங்கே இடமே கிடையாது. என்னென்னு கேட்டால், நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா, ஆண்டவரே ஆண்டவரே, அங்கே அவன் பாவத்தை பச்சை தண்ணி போல குடிக்கிறாங்க ஆண்டவரே, ஐயோ உலகத்தான் குடிக்கிறான் ஆண்ட. நீ குடிக்கிறியே, என்ன பண்ணுறது? வெளியில் லவ் பண்ணினாலும் லவ் தான், உள்ள லவ் பண்ணினாலும் லவ் தான். அப்போ வெளியில் பண்ணுறவனுக்கு நீங்கள் சொல்கிறீங்க பாவம் செய்கிறான், ஒருத்தன் கட்டிப்பிடிச்சு கொஞ்சறான், அது செய்கிறான் இது செய்கிறான், பாவம். இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் சபையை பரிசுத்தமான இடத்தை விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் பொய்க்கும் உண்மை இல்லாத தன்மைக்கும் சபைகளை நடத்துகிறது பிழையான காரியம். எதை நோக்கி ஓட வேணும்? எதை நான் நோக்கி ஓடுகிறேன்? பவுலடியான் எதை நோக்கி ஓடினான்? பவுல் ஆறு வேத பாரகன், ஜனங்களை சபையாக்களை துன்பப்படுத்தினவன். அவன் என்ன ஓட்டம் ஓடினானா? நல்ல ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இப்பொழுது என்ன இருக்காம அவனுக்கு? இங்க பார்க்கிறோமே, நீதியின் கிரீடம் அவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. வேசித்தனம் பண்ணுவதற்கும் எதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவன் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கலோவாய் மனஸ்தாவருடைய போதகத்தையும் கைக்கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனந்திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் அப்போ வாயின் பட்டயம்.
ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வாயின் பட்டயம். எது பட்டயம்? வேதம். வாயின் பட்டயத்தால் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அது வாயின் பட்டயம், கருக்குள்ளது, வகையறுக்கும். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேலே எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. புதிய நாமம் எங்களுக்கு. எந்த நாமம்? புதிய நாமம் என்ன நாமம்? பரிசுத்தமான நாமம். நாங்கள் யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள். அப்போ என்ன பரிசுத்த நாமம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? நெற்றியில. தீர்த்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி சுவாலை போன்ற கண்களும் பிரகாசமுள்ள வெண்கலமும் போன்ற பாதம் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, தீர்த்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி சுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகளையும் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். நீ முன்பு செய்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். முன்பு ஓடின ஓட்டத்தையும் அறிந்திருக்கிறேன். இப்போ ஓடுகிற ஓட்டத்தையும் நான் அறிகிறேன். ஆனாலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசேபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடங்கொடுக்கிறாய்வார். இடங்கொடுக்கிறாய். அவள் மனந்திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளோடு விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியலை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிருதயங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று என்னை எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவருக்கும் உங்கள் கிரியலின்படியே பலனளிப்பேன். அப்போ பாருங்க, எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அசுத்தத்துக்கு அல்ல, பரிசுத்தத்துக்கு தான் தேவன். நாங்கள் அசுத்தத்துக்கு அல்ல, பரிசுத்தத்துக்கு எங்களை தேவன் அழைத்திருக்கிறார். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமா? பரிசுத்தமானதை நாய்களுக்குள்ளே போடாமல், முத்துகளை கொண்டு பன்றிகளுக்குள்ளே போடாமல் காத்து கொள்ளுகிறவர்களாயிருக்க வேண்டும். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் என்ன செய்வாரா? பாந்தி பண்ணி போடுவேன். நீங்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல். தீத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கும் நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தை சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயங்கொண்டு முடிவரியந்தமும் என் கிரிகளை கைக்கொள்ளுகிற உணவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்திலே அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேலே அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் யாருக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமாம்? சபையிலே ஒரு பரிசுத்தம் நமக்குள்ள இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. நாங்கள் சபையில் பாருங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நாங்கள் பார்க்கும்போது எண்ணாகமம், லேவியராகமம் இதுகளெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது பாவ நிவாரண பலி, சமாதான பலி இப்படி என்று பார்க்கிறோம் தானே. அப்போ அந்த காலத்தில் ஆண்டவர் பிதாவானவர் ஜனங்கள் கீழ்ப்படிய இல்லைன்னு சொல்லித்தானே உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஜீவ பலியாக கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் சொல்கிறீங்க என்னென்னு கேட்டால், சபையிலே
எந்த சபையில் தான் பிரச்சனை இல்லை? சபை பிரச்சனைக்கு இல்லையே, சபை ஆராதிக்கிறது. எந்த சபையில் பிரச்சனை இல்லை பாருங்க, எல்லா சபையிலையும் பிரச்சனை இருக்குத்தான். நாங்கள் பிரச்சனையை நோக்கி பார்க்கக்கூடாது. ஐயா 4 பேர் வாரான் சபைக்கு, உங்கள்கிட்ட சமாதானம் பெற ஆண்டவரை தரிசிக்க வராங்க. இங்கே போனால் சமாதானம் உண்டு, இங்கே போனால் ஆண்டவரை தேடலாம், இங்கே ஆண்டவரோடு நாங்கள் உறவாடலாம் என்று வந்தால் அந்த இடத்துல சண்டையும் சச்சரவும் இருந்தால் விசுவாசி என்ன செய்வான்? ஓடத்தான் செய்வான். ஏன்னா அவனுக்குள்ள இன்னும் விசுவாசம் பெற இல்லையே. போதிக்கிறீங்க பாருங்க என்னண்டு, எல்லா சபையிலையும் பிரச்சனை உண்டுதான். பிரச்சனை இல்லாத இடம் இருக்கா? ஐயா பிரச்சனை இல்லாத இடம் ஒன்றுமே இல்லை. ஆனால் சபையிலே அதை வைக்காதையும் கொண்டு தான் சொல்லப்படுது. இங்கே வீட்டுக்குள்ளே இருந்து அடிபட்டுட்டு நாளைக்கு சபைக்கு வருவீங்க, யார் காண போகிறான்? ஆனால் சபையில் நீங்கள் ஆராதித்து துதித்து பாடுவதற்கு அங்கே பரிசுத்தம் இருக்குமா? இருந்தால் வீடுகளிலும் அந்த பரிசுத்தம் இருக்கும். வீடுகள்லையும் நாங்கள் பிள்ளைகளை பரிசுத்தமாக வளர்ப்போம். இன்றைக்கு பிள்ளைகளை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அநேக இடங்களில் பிள்ளைகள் பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிறாங்க. காரணம் அதில் ஒரு அளவுக்கு நாங்கள் கட்டி கொடுத்ததுக்கு பிறகு அவங்கவுங்க தான் தங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும். கட்டி கொடுத்ததுக்கு பிறகு பொய் கட்டி ஏன்னு கேட்டால், நாம் பிள்ளைகளை வளர்க்குறதுல தான் பொய் சொல்கிறதும் புரட்டி சொல்கிறதும் பிள்ளைகள் இதுன்றதும். இன்றைக்கி அநேக இடங்களில் வந்தால் பிரச்சனை, குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, தாய் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை. ஏன்? அதை பார்த்து தானே உங்கள்கிட்ட சபைக்கு ஒருத்தன் வராமல் விட போகிறான். என்ன இன்றைக்கு போய் சுவிசேஷம் நீங்கள் அறிவிக்க எந்த சபையாக இருந்தாலும் இப்போ பாருங்கள், யூடியூப்பில் ஒருத்தர் காட்டி கொடுக்குற பிசாசுகள் இருக்குது. சாதாரணமாக பிரசங்கத்தால் சொல்லி போட்டு போனால் ஒருத்தர் மனம் திரும்பான். இது பேரை சொல்லி அடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பேரை சொல்லி நீ அடிக்கிறதால என்ன பிரயோசனம்? உனக்கு என்ன பிரயோசனம்? ஏன்னு கேட்டால் ஒருத்தர் காட்டி கொடுக்குற ஜூதாசுகள் மாதிரி இருக்குது. பிரசங்கிங்க, அதை கேட்டு மனம் திரும்புவான். இன்றைக்கு அநேகருடைய குடும்பங்களுக்குள்ள மட்டுமில்லை, அநேக பாஸ்டர்மாருடைய குடும்பம், அநேக ஊழியக்காருடைய குடும்பம், அநேக மூப்பர்மாருடைய குடும்பங்கள், விசுவாசிகளுடைய குடும்பங்கள், வாலிப பிள்ளைகள். இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் வழி தப்பி போகிற வாலிப பிள்ளைகள் அநேக காரியங்கள் இருக்குத்தான், இல்லைன்னு சொல்ல வர இல்லையே. அதுக்கு காரணமாறு நாம தான் திருந்தவன். நமக்கு ஒரு சபையை தந்திருக்கு பிரசங்கத்தை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு. அவர் சரியில்லை, இவர் சரியில்லைன்னு அவர் சபை நடத்துறதுக்கு அவரை ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார். அவர்கிட்ட குடும்பத்தில் வீட்டையெல்லாம் போய் நீ இருக்கணுமா? அந்த குடும்பத்தோட போயிருந்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது. உன் குடும்பத்தை உன் புருஷன் தான் நடத்தணும், உன் மனைவியை நீ தான் நடத்தணும், பிள்ளைகளை நீ தான் நடத்தணும். இல்லை அவங்க நடத்தணும் மட்டும் நினச்சா அவங்களோட வீட்டில் போய் எல்லாம் நீ இருக்கணும். என் குடும்பத்தை நாங்கள் தான் நடத்தணும். நாங்கள் சபையில் போய் பிரசங்கத்தை கேட்குறோமா, வேதத்தை படிக்கிறோமா, இஞ்சவா பிள்ளை இப்படித்தான் இருக்குது, இப்படித்தான் செய்ய சொல்லி இருக்குது, இதுதான் வேதம், இதுதான் வேதத்தின் வெளிச்சம், இதில் நட, இது பாவம், இது பாவம் இல்லைன்னு கற்றுக் கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை? தாய் தகப்பன்மாருடைய கடமை. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது தாய் தகப்பன்மாருடைய கடமை. என்னட்டு ஒருத்தவங்க கேட்டாங்க, பிள்ளைகள் செய்கிற பிள்ளைக்கு தாய் தகப்பனே எனக்கு நாங்கள். ஐயா நான் சொன்ன 100க்கு 100 பிள்ளைகள் செய்கிற பிள்ளைக்கு காரணம் தாய் தகப்பன் தான். கல்யாணம் கட்டும் வரைக்கும் நீங்கள் பிள்ளைகளுக்கு சின்ன வயசில் நீங்கள் எதை கற்றுக் கொடுக்குறீங்களோ அது கல்யாணம் கட்டினதுக்கப்புறம் அதைத்தான் கற்றுக்கொள்ளும். ஆனால் நீங்கள் சின்ன வயசில் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை கற்றுக் கொடுக்காமல் விடுறீங்களோ ஆனால் அது கல்யாணம் கட்டினதுக்கு பிறகும் அங்கே போய் நல்லவன்கிட்ட கெட்டவனாக மாற்றி விடும் அந்த பிள்ளை. ஏன்னு கேட்டால் இங்கே பழகியிருந்தால் தானே, நான் இங்கே வேதத்தை கற்றிருந்தால் தானே அங்கே போய் நல்வழியை கற்றுக்கொள்ளும். இல்லை அவங்க தான் நல்வழி கற்றுக்கொள்ளாட்ட இந்த பிள்ளை போகிற வழியை பார்த்து அவங்க நல்வழியிலே கற்றுக்கொள்ளுவாங்களே.
என்கிட்ட கேட்டாங்க. கேட்டதுக்கு கேள்விக்கு பதில் நான் சொன்னேன். முதல் நீ பிள்ளைக்கு என்ன கொடுக்குறாய்? ஒரு தாய் பிள்ளைக்கு என்னத்தை கொடுப்பாள்? பிறந்த உடனே பாலை கொடுப்பாள். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக என்னத்தை கொடுப்பாள்? அந்த பாலை நிப்பாட்டி சாப்பாட்டை கொடுப்பாள். அந்த பிள்ளைக்கு என்ன தேவை ஏது தேவை என்று யோசித்து அரைஞ்சி இப்போ தானே இங்கே வந்து போத்தல் சாப்பாடு அந்த சாப்பாடுன்றது சில தாயப்பன் உடன் சாப்பாடு அடித்து கொடுப்பாங்க. அப்போ அந்த புள்ள வளர்ச்சிக்கு மேலான வளர்ச்சியில் வரையும் போது ஒரு 1.5 வயசு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இந்த 6 வயசு 5 வயசு 3 வயசு பிள்ளைகள்கிட்ட எல்லாம் போய் வேதத்தை பற்றி கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி கலக்கி அடிக்குதுகள் என்ன. அப்போ அது யார் சொல்லி கொடுத்த பாடம்? நான் சின்ன பிள்ளை இந்த ஜெபத்தை கேட்டனே, அந்த பிள்ளை ஜெபிக்குது தாய் தகப்பனோட இருந்து, அது யார் கற்றுக் கொடுக்குறது பிள்ளைகளுக்கு? பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் தான் கற்றுக் கொடுக்கணும். இது நல்வழி, இது கெட்ட வழி என்று. அப்போ வேதத்தை கற்றுக் கொடுக்கும்போது அந்த பிள்ளை போகிற வழியை பார்க்கும். இது வேதத்தில் இருக்கா இல்லையா? அப்போ இந்த வழிகளை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது முக்கியமானது. இருக்கிற பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. கட்டி கொடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறது அது அவங்க இனி அவங்க கட்டிட்டாங்களா, அதுக்கப்புறம் வந்து அவங்க தான் கற்றுக்கொள்ள வேண்டிய வழி. இது நல்வழிகளை கற்றுக் கொடுக்குறதுக்கு புளியாண்டான சிறு வயதிலே அதெல்லாம் பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, 5ல் வளையாது 50ல் வளையாதான். அது 50ல் கூட வளையாது. 5ல் நீங்கள் வளைச்சிருந்தா தான் 50ல் வளையும். அல்லைன்னு சொன்னால் நீங்கள் 50 இல்லை 60 இல்லை 70லையும் நீங்கள் வளைக்க முடியாது. அந்த அந்த வைராக்கியம், அந்த அகங்காரம், அந்த ஆணவங்கள் இருக்கத்தான் செய்யும். அப்போ அதனால தான் கற்றுக் கொடுக்க வேண்டியது இங்கே இருக்குது வேதத்தில். அதை கற்றுக் கொடுத்து பாருங்க, பிள்ளை ருசிக்கும். கற்றுக் கொடுக்கக்கூடாதெல்லாம் கொடுக்கு. அதுக்கப்புறமா பிள்ளை வளர்ந்து 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 வரைக்க இந்த வேதத்தில் வளர்ந்து வரும்போது அநேக சிறு பிள்ளைகளை நான் உங்களுக்கு வேணுமெண்டா அப்படியே டீட்டெயில்ஸாக வேணுமெண்டா எடுத்து அனுப்புவேன். ஜெபிக்கிற பிள்ளைகளை, இந்தியாவில் ஜெபிக்கிற பிள்ளைகள் 3 வயசு 2 வயசு ஏன் எவ்வளவோ பிள்ளைகளை பார்க்கலாம். ஜெபிக்கிற பிள்ளைகள், பாடுகிற பிள்ளைகளை பார்க்கலாம். இலங்கையில் பாடுகிற பிள்ளைகளை பார்க்கலாம். 24 மணித்தியால ஜெபத்துக்கு வந்து சபையில் வந்து முழங்கால் படிக்கிட்டு தாய் தகப்பனோட வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை பார்க்கலாம். அப்போ அந்த வழிகளை கற்றுக்கொண்டு போனால் பிள்ளைகள் அந்த வழியிலே நடங்க. நாங்கள் பார்க்குறோம் இல்லையா, யாக்கோப்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது எல்லாரையும் ஆசீர்வதித்தான். ரூபனுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னு எல்லா பிள்ளைகளும் தாய் தகப்பன்ற கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தாங்க. ஆனால் ரூபன் என்ன செய்தான்? தாயின் மஞ்சத்தில் ஏற நினைச்சவனே, தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேல்மை அடைய மாட்டாய். அப்போ பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கும் போது என்ன செய்கிறோம்னா, ஏன் யோசேப்பை பாருங்க, யோசேப்புடைய சகோதரர்களை பாருங்க, எரிச்சலும் பொறாண்மையும் கொண்டாங்க. எரிச்சலும் பொறாண்மையும் கொண்டு என்ன செய்தாங்க? அவனை கொண்டே கிணத்துக்களை குழிக்களை இறக்கினாங்க. ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் அப்படியா இருந்தது? என்னன்னு கேட்டால், யோசேப்பு வந்து தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தான். சகோதரர்களுக்கு கொண்டே சாப்பாடு கொடுக்குறதும் சகோதரர்களை கவனம் எடுக்கிறதும் ஆடுகளை மேய்க்கிறதுமா இருந்தான். கீழ்ப்படி வேண்ட தன்மைகள் இருக்கணும் தாய் தகப்பனுக்கு. பிள்ளைகள் தாய் தகப்பனும் என்ன செய்யணும்னா பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும். தீய காரியங்களை ஒரு தாய் கற்றுக் கொடுப்பாளாக இருந்தால் அவள் தாயாக இருக்க மாட்டாள். பிள்ளைக்கு எது தேவை இல்லைன்றது தாய் தகப்பனுக்கு கண்டிப்பாக தெரியும். நாங்கள் எங்கே போய் கேட்டாலும் தாயின் பேர் தான் வறுமையோடைய தகப்பன்ற பேர் வராது. இன்னார் வளர்த்த பிள்ளை தகப்பன்ற பின்னுக்கு தான். அதனால தான் சங்கீதத்தில் நாங்கள் பார்க்குறோம், மனைவி வீட்டோரமாக கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவ மிரக்கன்றுகள். தகப்பன் பழக்கின பழக்கம் என்று வராது. ஆனால் தகப்பனுக்கும் அந்த காரியம் இருக்கணும். பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்குற காரியம் இருக்கணும். தாய் வளர்த்திருந்தாலும் நோக்கம் இருக்கணும். ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தை குறித்த நோக்கம் இருக்கணும். தகப்பனுக்கும் அந்த நோக்கம் இருக்கணும். தாய்க்கு முக்கியத்துவமாக அந்த நோக்கம் இருக்கணும். அப்படியான காரியங்கள் சபையிலே நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. எல்லா சபைக்கும் தான் சொல்கிறோம். என்னோட சபையானது நான் கடைசி காலத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேணும் என்றால் அது பரிசுத்தமாக இருக்க வேணும். பரிசுத்தவான்களின் சபைகள் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? பரிசுத்தவான்கள் செய்கிற துதியல் ஏறெடுக்கப்படும். பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். எல்லாம் ஏறெடுக்கப்படும் கர்த்தருக்கு முன்பாக. அப்போ நாங்கள் செய்த காரியங்களை நினைச்சு மனம் திரும்பி
நாங்கள் திரும்பி மனம் திரும்புவோமானா கர்த்தர் உண்மையிலேயே என்ன சொல்கிறார் என்னென்று கேட்டால், ஆதியிலே கொண்ட அன்பை விட்டு விட்டாய், நீ திரும்ப மனம் திரும்பு, இல்லாவிட்டால் உன் விளக்கு தண்டை எடுத்து போடுவேன். அப்போ மனம் திரும்புதல் அவசியம். தீர்மானங்கள் அவசியம். கர்த்தரை நான் நோக்கி ஓடுவேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு வந்த நாங்கள், தீர்மானங்கள் அவசியம். அதை விட்டு தவறக்கூடாது. பாவத்துக்கும் அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் பொய்யுக்கும் களவுக்கும் உண்மை இல்லாத காரியங்கள், சமாதானம் இல்லாத காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கேட்டால் அவரை நோக்கி ஓடுறோம்னா இவ்வளவும் இங்கே வச்சுக்கொண்டு என்ன நோக்கி ஓடுவோம். நோக்கி ஓட முடியாது. இந்த இருதயத்துக்குள்ள இருள் சூழ்ந்து போய் இருந்தால் ஆண்டவரை நோக்கி ஓட மாட்டோம். ஏதோ ஓடுறது மாதிரி ஓடுவான். சவுல் ஓடினான் தானே. ஆண்டவர் தாவீது வந்து சொல்கிறான் என்னென்று கேட்டால், இந்தா நான் உம்முடைய சொம்பையும் இந்த இதையும் எடுத்து வைத்திருக்கிறேன் என்ன தாவீது என்ன என் குமாரனே என்று கூப்பிட்டு சொல்கிறான். தேவன் உனக்கு நன்மை செய்வார், தேவன் உன்னை ராஜாவாக்குவார். தேவனை குறித்து அவனுக்கு தெரிஞ்சபடியாக இதே தான் எங்களுக்குள்ளேயும் இருக்கிறது. என்னென்னு கேட்டால் நாங்கள் இருதயத்துக்குள்ளே எண்ணத்தை எல்லாம் பொத்தி பொத்தி வச்சு கொண்டிருந்து கடைசியாக தேவனை நோக்கி பார்க்குறது மாதிரி ஒரு அற்ப விசுவாசிகள் மாதிரி வாழ்கிறோம். தீர்மானங்கள் எடுத்து நாங்கள் அதன்படி நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தயவு செய்து இந்த தீர்மானங்களை விட்டு விடாதீங்க. தீர்மானத்தின்படி நடவுங்க. யாருக்கும் ஏனென்று கேட்டால் சபை முக்கியம், மக்களுக்கு முக்கியம். நீங்கள் ஆத்துமா தாகம் கொண்டவர்களாய் ஆத்துமாக்களை போய் சந்தியுங்க. செய்த தவறுகளை திரும்ப திரும்ப செய்யாதபடிக்கு திரும்ப நீங்கள் குடும்பங்களுக்குள்ள உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளேயோ வெளியிலேயோ அல்ல சபைக்குள்ளேயோ பிரிவினைகள், பகைகள், பழிச்சொல்கள் வைக்காதீங்க. வச்சா அதை நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுத்து கொள்வோம். அப்போ நாங்கள் என்ன செய்யணுமா, நல்லதை விதைச்சா நல்லதைத்தான் அறுப்போம், கெட்டதை விதைச்சா கெட்டதை தான் அறுப்போம். அப்போ கெட்டதுகளை எல்லாம் விட்டு நல்லவைகளாக மாறும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார். அது யாராக இருந்தாலும், அது மேய்ப்பர் குடும்பமாக இருந்தான, மேய்ப்பர்களாக இருந்தான, மூப்பர்களாக இருந்தான, சுவிசேஷர்களாக இருந்தான, அப்போஸ்தலர்களாக இருந்தான, போதகர்களாக இருந்தான, சுவிசேஷிகளாக இருந்தான, அல்ல தனிப்பட்ட சுவிசேஷர்களாக இருந்தால் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், விசுவாச குடும்பங்களாக இருந்தான, யார் என்றாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு வழிகளை கற்றுக் கொடுங்க. ஏனெண்டா அவங்க தான் மறுரூபமாக்கப்படுவாங்கள். ஏனென்று கேட்டால் நாங்கள் இருக்கிறோம், நாளைக்கு இருந்தால் மரித்து போயிடுவோம். நாங்கள் இருக்கும் காலங்களில் ஆண்டவர்கிட்ட வரும்போது தெரியாது. நாங்கள் மரித்தால் பிள்ளைகள்லாம் போக வேணும், அந்த பரலோராட்சியத்துக்கு மறுரூபமாக்கப்பட வேணும். அப்போ இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் கர்த்தருக்குள்ளே வளர்க்க பார்க்கணும், கர்த்தருக்குள்ளே ஊன்றி பார்க்கணும், கர்த்தருக்குள்ளே நடத்த பார்க்கணும். பிள்ளைகள் பொய் சொல்லுதா, இது பொய், இதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, இது தீன்மையான காரியம், இது நன்மையான காரியம், இது தீன்மை, இது நன்மை என்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வந்தீங்கள்னு சொன்னால் ஒரு நாளும் பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு வழி விலகாதுகள். ஆண்டவரோடு இருந்து கொண்டும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய விரும்பாதுகள். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்று கேட்டால், ஒரு கல்யாணம் என்று இருந்தாலும் கணவனுக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதமாக மாறுங்கள், அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானமாக மாறுங்கள். அல்லாது போனால் பாடசாலையில் ஒரு டீச்சர்மாருக்கு முன்னால் ஒரு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய், மற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய், நல்ல சாட்சி உள்ள பிள்ளைகளாய் பாடசாலையில் எங்கே என்றாலும் இருக்கும் போது ஒரு டொச்சு பிள்ளைகளுக்கோ அல்லது வேறு நாட்டு பிள்ளைகளுக்கோ அல்ல தமிழ் பிள்ளைகளுக்கோ சத்தியம் சொல்கிற பிள்ளைகளாய் மாறி விடுவாங்க. இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் எத்தனை பேருக்கு சத்தியம் சொல்லி கூட்டிக்கொண்டு வந்திருக்கிறாங்க? அல்ல வேலைத்தளத்தில் சத்தியம் சொல்லியிருக்கிறாங்களா? கூட்டிக்கொண்டு வந்திருக்கிறாங்களா? அப்படி பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கும்போது அதுகள் பேர்ந்து அதை போய் விதைக்கும் அங்கே. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்ன்னு கேட்டால், விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளையச் செய்கிற தேவன் அதை விளையச் செய்வார். நீ விதைக்கும் போது அவர் விளையச் செய்வார். தண்ணீரில் போடுங்க விதைகளை. இன்றைக்கு சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படையில் பூட்டப்பட்டு கிடக்கிற அநேகருடைய காரியம் என்ன? காரியங்கள் என்ன? சாட்சி இல்லாத வாழ்க்கை, உப்புச்சப்பட்ட வாழ்க்கை. சபை என்றால் சபைக்கு ஒரு இது இருக்குது. என்று கேட்டால் ஆண்டவர் எங்களுக்கு முன்பு சபைக்குள்ளே வந்துடுவார். அப்போ வந்து சபையில் உலாவுற தேவனுக்கு முன்பாக நாங்கள் எப்படியாய் வந்திருக்கணும், எப்படியாய் இருக்கணும். முறுப்பு கரப்பு. அண்டைக்கு உள்ளிக்கும் கீரைக்கும் அதுக்கும் இதுக்கும் முறுமுறுத்தாங்க. இன்றைக்கும் வந்து நீங்கள் முறுமுறுக்கிற காரியமெல்லாம் அப்படியே டீட்டெயில்ஸாக வைப்பேன்னு சொன்னால், முறுமுறுப்பு எதுக்கு முறுமுறுக்குறீங்க? இன்றைக்கு அடுப்பில் போடுற ஆகாரத்தை கூட அவர் தான் தாரார். அவர் இல்லாமல் ஆகாரம் கிடைக்காது.
விளையாது, நிலம் விளையாது. விளையச் செய்கிற ஒரு கர்த்தர் இல்லையா? ம். அப்ப நீங்கள் என்ன செய்ய வேணும்? உங்களோட சபையிலே விளைச்சல் எழும்ப வேணுமா இருந்தா, நாங்கள் என்ன செய்யணும்? ம். ஒரு தீர்மானம் எடுத்து கர்த்தருக்காக ஓட வேணும். பழையவைகள் எல்லாம் விட்டுட்டு வந்த நாங்கள் இப்போ பழையவைகளையே பிடிச்சு கொண்டிருக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவரோடது நாய் தன் கக்கினதை நக்குது. அ அதையெல்லாம் விட்டுவிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். வார்த்தைகளை நாங்கள் படிக்க வேணும். படிச்சு அதை ஒன்றிலும் குறைவில்லாமல் கற்றுக் கொடுக்க வேணும். அதான் கர்த்தருடைய வார்த்தைகள். தயவுசெய்து ஆண்டவருக்காக வாழுங்க, ஆண்டவருக்காக ஓடுங்க, நன்மை செய்யுங்க. ஏன் தீமையை நன்மையினால வெல்லுங்கன்னு தான் சொல்லியிருக்கு. நீங்க தீமையோட தீமையா நிற்பீங்க பாருங்க. தீமைக்கு தீமை செய்கிறது. ம். புரிஞ்சு கொள்ளாத தன்மைகள், அ புரிஞ்சு கொள்ளாத பிரிவினைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சபையை விட்டு அகற்றி போடுங்க. சபைக்குத்தான் நான் சொல்றேன். சபையில இருக்கிறவர்களுக்குள்ள வீட்டில என்ன நடக்குது? ஏது நடக்குது? அ பிள்ளைகளோட பெற்றோர்கள் எப்படியா இருக்க வேணும்? என்ன மாதிரி பிள்ளைகளோட கதைக்க வேணும், பேச வேணுமென்று கற்றுக் கொடுங்க. அ போற வீடுகள்ல எப்படி இருக்க வேணுமென்று கற்றுக் கொடுங்க. அது நியாயமானது. ம். எதிரும் புதிருமா இருந்தா அப்படித்தான். எதிரும் புதிருமாண்டா அதுக்குள்ள சண்டை தான் வரும். ஐக்கியம் இருந்தா தான் அதில சண்டைகள் வராது. ஆனா நானும் என் வீட்டாரும் இப்படி ஒரு இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவர் மதில் போட்டுட்டாரு. எப்படி மதில் போட்டாரு? உலகத்திலேருந்து உங்கள பிரித்தெடுத்து ஒரு மதில் போட்டிருக்கிறார். இப்ப இந்த போட்ட மதிலுக்குள்ள இருக்கிறவைகள் என்ன செய்யணும்னா, தங்களுக்குன்னு ஒரு மதில் போட்டு கொண்டு போயிணும். இப்ப அந்த மதில் இந்த ஆண்டவர் பிரிச்செடுத்த பிள்ளைகள்லாம் மதில் போடுகினம் பாருங்க. இது ஒரே மதிலுக்குள்ள தான் நிற்கணும். இன்னொரு மதில நீங்க கட்ட விரும்பக்கூடாது. ஆண்டவர்ட்ட மதிலுக்குள்ள நிக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு என்னன்னு கேட்டா, "கன்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடு ஒரு நாளும் அசையாது. மணலினால கட்டப்பட்டது காத்தடிச்சு கரைஞ்சு கொண்டு போயிரும்." தயவுசெய்து நல்வழிகளை நடத்த பாருங்க. மீண்டும் நான் வாரேன். ஏனென்று கேட்டா, இப்ப நான் கூடுதலா இங்கே வந்து வேளாண் வேலை செய்கிறதெல்லாம் குறைவா இருக்கிறபடியா, இத்தோட முடிக்கிறேன். மீண்டும் ஒரு தேவ வார்த்தைகளோடு வாரேன். தயவுசெய்து ஆண்டவருக்காக வாழப் பாருங்க. ஆண்டவருக்காக ஓடப் பாருங்க. ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். இன்றைக்கு நான் சொல்லுகிறதெல்லாம் இன்னொரு நாள் நான் இல்லாத காலத்தில இது திரும்ப உங்களுக்கு வரும். எவரோ ஒருத்தர்கள் கொடுக்கத்தான் போறாங்க. அதனால தயவுசெய்து ஆண்டவருக்காக வாழ நேயுங்க. கர்த்தருக்காக ஓடுங்க. மனுஷனுக்காக ஓடுறதில்ல, கர்த்தருக்காக ஓடுங்க. மனுஷர தேவ பக்கமாய் திருப்பி ஓடுங்க. ஏனென்று கேட்டா, அவங்களுக்கு சாட்சியா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும், அந்யோன்யமா இருக்கணும். இதுதான் வாழ்க்கை. நாம் ஓடுற வாழ்க்கை இதுக்காகத்தான் ஓடுறோம். என்னத்துக்கு நாங்க பிடிக்கப்பட்டோம்? பேதுரு, யோவான், பவுல் அவங்களெல்லாம் 12 அப்போஸ்தலர், ஸ்தேவான் அவங்களெல்லாம் என்னத்துக்காக ஆண்டவர்ட்ட பிடிக்கப்பட்டாங்க? ஜனங்களை ஆதாயப்படுத்த. இன்றைக்கு நீங்க பிடிக்கப்பட்டது என்னத்துக்கு? உங்களோட குடும்பத்துக்கும் உங்களுக்குமாண்டா பிடிக்கப்பட்டீங்க? இல்லையே. ஜனங்களை ஆதாயப்படுத்த. அதனால தான் சீமோன் கேட்கிறானேடா, நான் போய் என் தகப்பனை அடக்கம் செய்துட்டு வரட்டும்னு என்று சொன்னபோது, மரிக்கப் போறவன் மரிக்கிறவனை அடக்கம் செய்யட்டும், நீ என்னை பின்பற்றி வா. மரிக்கப் போறவன் மரித்தவனை அடக்கம் செய்யட்டும், என்னை பின்பற்றி வா. அப்போ அவரை பின்பற்றி போகணும். நான் உங்களுக்கு பிறகு ஒரு சாட்சியோட சொல்கிறேன். இந்த பின்பற்றி வந்த சாட்சிகள் உங்களுக்கு சொல்கிறேன். தயவுசெய்து மாறுதல்கள் வர வேணும். சபைகளில் வர வேணும், வீடுகளில் வர வேணும், எல்லா இடமும் வர வேணும். அப்போ தான் அடுத்தவங்கள் ஆண்டவரை தேடி வரக்கூடிய ஒரு சாட்சி இருக்கணும். எல்லாத்தையும் ஆண்டவர் பாதத்தில் வச்சுட்டு, நீங்கள் செய்கிற தப்புகள், தவறுகள், எந்த காரியங்கள் இருந்தாலும் வச்சுட்டு, மீண்டும் நான் ஆதியில் கொண்ட அன்பை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லத்தக்கதாக ஓடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆவியினாலே நிரப்புவாராக. இதோடு நான் முடிக்கிறேன். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்கிற தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் ஐயா சபையை குறித்த பக்தி வைராக்கியம் தாவீதுக்கு பிடித்தது போல எப்பா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவரே சபையை குறித்த பக்தி வைராக்கியம் பிடிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்.
சபையிலே நீங்கள் உலாவுறதுக்கு இருக்கிற எல்லா தடைக்கல்லும் இடைக்கற்களையும் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பிசாசின் தந்திரங்களும் பிசாசின் கிரியைகளையும் அழித்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. சபையானது உம்முடையது ராஜா. நீங்கள் உலாவுகிறது நீங்கள் ஊன்றி கட்டுங்க ராஜா. பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.